நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெளிவாக அறிந்து கொள்வது அவசியம். மெய்யான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த அறிவை நிச்சயமாக நாம் பெற்றிருக்க வேண்டும். இது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு ரொம்ப லேசாக எடுத்துக்கூடாது, தெரியும்னு நினச்சிக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் காரியங்களை வச்சு இதெல்லாம் எனக்கு தெரியும், அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சமுதாயமும், எந்த ஒரு குலம், கோத்திரம், தேசம், ஜனம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவர்களுக்கு அவருடைய தெய்வத்தை குறித்து இருந்த எண்ணங்களை காட்டிலும் அவருடைய வாழ்க்கை உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை. அவர்கள் எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி நடந்து கொள்ள போகிறாங்க, எப்படி வாழப் போகிறாங்கங்கிறது அவர்கள் வணங்குகிற தங்கள் தெய்வத்தை குறித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எப்படிப்பட்ட தெய்வம் என்று அவர்கள் நம்புகிறார்கள், தங்களுடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்று நம்புகிறார்கள் என்பதை பற்றி தான், அதை வச்சு தான் அவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, சிலர் என்ன சொல்லிடுறாங்க, மதத்தை அல்லது கடவுள் நம்பிக்கைங்கிற இந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்து ஜனங்க மேலே யாரோ திணிச்சிட்டா மாதிரியும் சுமத்திட்டா மாதிரியும் சொல்கிறாங்க. கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் முக்கியமே கிடையாது, கடவுள் எங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் வந்து சதி பண்ணி யாரோ கொண்டாந்து ஜனங்களுடைய மனதை திணிச்சு வச்சுட்டாங்க, வேண்டாத சில காரியங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை அல்ல. அது திணிச்சு வச்சாங்கன்னா எப்படி எல்லா ஜனம், ஜாதி, இனம், மக்கள் மத்தியிலும் இந்த ஒரு காரியம் எப்படி உண்மையாக இருக்கும்? மனுஷராக பிறந்தவன் யாருமே தெய்வத்தை வணங்குகிறான். தெய்வம் இல்லைங்கிறதுக்கு அதுக்கு தனியாக போதிக்க வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு தெய்வம் இருக்கிறார்ன்றதை அவன் இயற்கையாகவே நம்புகிறான். காட்டில் இருக்கவன் கூட எதையாவது ஒன்றை வணங்குகிறான், தெய்வம் இருக்கிறான். தங்கள் தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்ங்கிற அவர்களுடைய எண்ணம் ரொம்ப முக்கியம், நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை காட்டிலும் அவர் உயர்ந்திருக்க முடியாது, அதை காட்டிலும் அவர் தாழ்ந்திருக்கவும் முடியாது. தரந்தாழ்ந்த மக்களாக இருந்தால் அவருடைய தெய்வத்தை குறித்த ஒரு தரந்தாழ்ந்த ஒரு எண்ணமும் அவர்களுக்குள்ளே இருக்கிறதாக தான் இவர்களும் தரந்தாழ்ந்தவர்களாக அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவர்களுடைய குணம் உயர் குணமாக இருக்காது, ரொம்ப தாழ்ந்த ஒரு குணமாக இருக்கும். அவருடைய தெய்வம் சிக்கலான, கடினமான, கொடூரமான, ஏமாற்றுகிற ஒரு தெய்வம் என்று அவருடைய தெய்வத்தை குறித்து நம்பினார்கள் என்றால் இவர்களும் சிக்கலான, கடினமான, கொடூரமானவர்களாக அப்படிப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள் என்பதுதான் உலகத்திலே எல்லாரும் அறிந்த உண்மை. ஆனால் தங்களுடைய தெய்வம் ஒரே மெய்யான தெய்வம், இவர் உயர் குணமுள்ளவர், உயர்ந்த நோபுல்னு சொல்லுவாங்கள், அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுள்ளவர், அவர் உண்மையானவர், உத்தமமானவர் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்ததுனா தங்களுடைய தெய்வத்தை குறித்து. அப்போ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், நம்ம சொல்கிற மாதிரி இருந்தால் கூட தங்களுடைய தெய்வத்தை குறித்து ஒரு உயர்ந்த குணம் இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், பல மத நம்பிக்கைகள் மத்தியில் பார்க்கலாம், தங்களுடைய தெய்வத்தை குறித்த அவர் நல்லவர், உத்தமர், உண்மையுள்ளவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் கூட அவருடைய வாழ்க்கை தரம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால், தேவனை குறித்த எண்ணங்கள் சரியாக இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த அவருடைய நம்பிக்கை, எண்ணங்கள் சரியாக இல்லை. அவருடைய எண்ணங்கள் அவ்வளவு பெரிய தேவனை இவர் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. ஆகவே தான் இவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பலவீனமானதாக இருக்கிறது. வேத வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, 34ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னோட கூட தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்கிலீஷில் எப்படி வருது, ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர்னு இருக்கு. என்னுடைய தேவனை மகிமைப்படுத்துங்க. மேக்னிஃபைனா பெருசாக்கி காட்டுங்க. அதாவது மேக்னிஃபைன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கலாம். மகிமைப்படுத்துங்கன்றதுக்கு அவர் இருக்கிறத விட அவரை பெருசாக காட்டுங்கன்னு அர்த்தம் இருக்கலாம், அல்லது அவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறாரு, அவரை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாருங்கள், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள். ரெண்டு அர்த்தம் இருக்குது.
பெருசாக ஆக்கி காட்டுறது ஒன்று, அவர் பெருசாக இருக்கிறாரு. ஆகவே நம்மளுடைய எண்ணங்களும் பெருசாக வேணும். அவரை பற்றி நல்லா அறிந்து கொண்டு அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண வேணும். இந்த ரெண்டாவது அர்த்தம் தான் அதனுடைய அர்த்தம். மேக்னிஃபை த லார்ட்னா தேவனை மகிமைப்படுத்துங்கன்னா அவர் எதுவும் சின்னவராக இருக்கிறாரு, அவரை பெருசாக்கி காட்டுங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர் ரொம்ப பெரிய மகத்தானவராக இருக்கிறாரு. அவருடைய மகத்துவத்தை ஆழமாக விவரமாக புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எந்த ஒரு சபையும் எந்த ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவ மனுஷனுடைய வாழ்வும் அவனுடைய வெற்றியும் எதில் அடங்கியிருக்குதுன்னா அவன் தேவனை பற்றி என்ன நம்புகிறான் என்பதிலே அடங்கி இருக்கிறது. இந்த தேவனை குறித்து அறிந்து கொள்வது தான் இந்த போதனை. அதனால தான் இந்த போதனை ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்முடைய விசுவாசத்தை மேம்படுத்துகிறது. கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிய நம்ம இன்னும் ஆழமாய் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். இவர் எப்படி அறிந்து கொள்வது? சிருஷ்டிப்பை பார்த்தா கூட ஓரளவுக்கு இந்த தேவனை அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது, சங்கீதம் 19 இல்லையா? ஆனால் அதை காட்டில் இன்னும் தெளிவாக இன்னும் விவரமாக கர்த்தருடைய வார்த்தை அதை நமக்கு அறிவிக்கிறது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து 8 காரியங்களை பார்த்தோம். 9வதாக இவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவருங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா 4 காரியங்களை பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த போதனை இந்த நல்லவருங்கிறது ரொம்ப விவரமான ஒரு காரியம். இது கொஞ்சம் தெளிவாக போதிக்கணும். அதனால் கர்த்தர் நல்லவர்ங்கிறதுல முதலாக கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிற சில வசனங்களை வாசித்து காண்பிக்க போகிறேன். 2வது, நல்லவர் என்றால் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விவரித்து காண்பிக்க போகிறேன். 3வதாக, எப்படி அவருடைய சிருஷ்டிப்பிலே அவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். சிருஷ்டிப்பு எப்படி அதை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்ப்போம். அதில் குறிப்பாக மனிதனுடைய சரீரம், மனிதனுடைய ஆத்மா, அவனுக்குள்ளே இருக்கிற தேவ சாயல், இவைகள்லாம் எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்க்க போகிறோம். அப்புறம் 4வதாக, எப்படி தேவன் 10 கற்பனை என்கிற இந்த பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்தார் இல்லையா, அவருடைய பிரமாணங்கள் கூட அவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்க்க போகிறோம். தேவன் நல்லவர் என்பதை வேதவசனம் பல்வேறு விதங்களில் நமக்கு சொல்லுகிறது. நிறைய சங்கீத புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறோம். 119வது சங்கீதம் 68வது வசனம். 119:68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதுதான் அங்கே பாயிண்ட்டே. 107வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 100வது சங்கீதத்துக்கு போங்க, 5வது வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. மறுபடியும் வேதம் கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவருங்கிறத அறிவித்து கொண்டே வருகிறது. 145வது சங்கீதத்துக்கு போங்க, 9வது வசனம் பாருங்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, த லார்ட் இஸ் குட் டு ஆல். எல்லார் மேலும் தயவுள்ளவர்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லவருங்கிறது தான் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஹீ இஸ் குட் டு ஆல், எல்லாருக்கும் நல்லவர். சங்கீதம் 139:17. நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் சில வசனங்கள் உங்களுக்கு தரேன், மீதியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எங்கெல்லாம் இந்த நல்லவர்ன்ற வார்த்தை, குட்டுங்கிற வார்த்தை வருதோ அதெல்லாம் பாருங்கள். எங்கெல்லாம் அவருடைய கிருபை இரக்கம் இதெல்லாம் வருது பாருங்கள். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது பாருங்கள், இது எவ்வளவு நல்லவர் என்பதை விளக்குகிற வசனங்களாக இருக்கும். 139:17. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். இது வேறு எதையோ பற்றி பேசுகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம். இல்லை, 130வது சங்கீதம் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். என்ன சொல்கிறான், 15ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அதாவது என்னை உருவாக்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னுடைய அவயங்கள் முதலாக அறிந்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் இது. கர்த்தர் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறப்ப அதை சொல்கிறப்ப அதை வாஸ்து காமிச்சேன் உங்களுக்கு.
நாம் உருவாகிறதுக்கு முன்னே நம்முடைய அவயவங்கள் உருவாகிறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கிறாராம் அவருடைய புஸ்தகங்களில். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொல்கிறான், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகைகள் எவ்வளவு அதிகம். என்ன சொல்கிற நம்முடைய ஆலோசனைகள்னால், கர்த்தாவே என்னை குறித்து எவ்வளவு நல்ல எண்ணங்களை எல்லாம் வச்சிருக்கிறீரு, எவ்வளவு நல்ல காரியங்களை எனக்காக வைத்திருக்கிறீர்கள், அவைகளின் தொகை ரொம்ப அதிகம்ன்றான். அப்போ இதுவும் கர்த்தர் நல்லவர்ங்கிறத பற்றி தான், எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே உயர்த்தி பேசுகிறது. 36வது சங்கீதத்துக்கு போங்க, 7. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இந்த நல்லவருங்கிறத அவருடைய கிருபையை சொல்கிறது மூலமாக சொல்கிறாங்க. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகள் நிழலிலே வந்து அடைகிறார்கள். 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நல்லவருங்கிறத ருசித்து பார்க்க முடியுமா, அனுபவித்து பார்க்க முடியுமா? இது ஏதோ ஒரு டாக்டர் இல்லை, இது ஏதோ ஒரு தியாலஜி இல்லை, இதை ஒவ்வொரு மனுஷனும் அனுபவித்து பார்க்க முடியும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. கடைசியாக புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். நீங்கள் கேட்கலாம், என்ன புதிய ஏற்பாட்டிலேருந்து வாசிக்கவே இல்லையேன்னு. புதிய ஏற்பாட்டில் ஒன்று வாசிக்கிறேன், ஆனால் இன்னொரு பிரதானமான பகுதியிலிருந்து தான் விஷயத்தையே இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். அதனால தான் இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு வரல. பயப்படாதீங்க, புதிய ஏற்பாட்டிலேருந்து தான் வாசிக்கிறேன். சிலருக்கு சந்தேகம், இவர் பழைய ஏற்பாட்டு பிரசங்க ஏற்படுது இவர் அப்படின்னு. இல்லை, புதிய ஏற்பாட்டுக்கு தான் வரப்போகிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இதை எடுத்து தான் இந்த விஷயத்தையே ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவருங்கிறதையே விளக்க ஆரம்பிக்க போகிறோம். மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இவர் நல்லவர், நன்மை செய்கிறவர் என்பதை இயேசுவே சொல்கிறாரு. சரி, அப்போ நல்லவர்ன்ற வார்த்தை, அப்புறம் லவ்விங் கைண்ட்னஸ் என்ற வார்த்தை எபிரேய மொழியில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள்லாம், அந்த வார்த்தைகள்லாம் எங்கே வருதுன்னு பார்த்து ஒரு கன்கார்டன்ஸ் வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக வேத வசனம் முழுவதும் கர்த்தர் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர் என்பது ரொம்ப தெளிவாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இப்போது அவர் நல்லவர்னு சொன்னால் எந்த அர்த்தத்தில் சொல்லுது, எந்த விதத்திலே அவர் நல்லவர்? நல்லவர்னா இஸ் கைண்ட் ஹார்ட்டட். அவர் ஒரு நல்ல இருதயம் இருக்கிறது, அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நல்ல ஒரு தன்மையை உடையவர், அவர் எண்ணங்களெல்லாம் நல்லதாகவே இருக்கிறது என்கிற விதத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இது இன்னும் உள்ளே இறங்கவே இல்லை பாருங்கள். நம்ம நினைக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோன்னு, ஆனால் நிறைய கிறிஸ்தவங்கள் பாருங்கள், அவங்க வாயை திறந்தாங்கன்னா உள்ளே வெளியே வந்துடுது, இருதயத்தில் இருக்கிறது வெளியே வந்துடுது. ஏன்னா கர்த்தர் நல்லவர் இல்லாதது போல தான் பேசுவாங்க அவங்க நிறைய நேரத்தில். என்ன அப்படி பண்ணிட்டாரு கர்த்தர், ஏன் தான் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத ரொம்ப சகஜமாக நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வர்றதை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவருங்கிறதை கொஸ்டின் பண்ணுகிற, கேள்வி கேட்கிற ஒரு அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நிறைய பார்க்கலாம். ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்ல எண்ணங்களால் நிறைந்திருக்கிறார், எவ்வளவு நல்ல தன்மையுடையவர், எவ்வளவு நன்மை செய்கிறவர் என்பதை அவர்கள் உண்மையாகவே ஆழமாக விசுவாசிக்கவில்லை. ஒருவரை குறித்தாலும் ஒரு கெட்ட எண்ணம் அவருக்குள்ளே இருந்ததே கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் வேதம் சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். அதில் முதலாவது காரியம் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா, ஹீ அலோன் இஸ் குட். அவர் மாத்திரமே நல்லவர். இதுக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்புங்க. இதுதான் ரொம்ப, நான் நினைக்கிறேன், ரொம்ப பிரதானமான புதிய ஏற்பாட்டு வசனம். கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறதுல இந்த வசனம் தான் ரொம்ப பிரதானமான வசனம் என்று நான் மட்டும் இல்லை, நிறைய வேத போதகர்களும் அதை சொல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இவர் நல்லவர் எப்படி சொல்கிறோம்? இயேசு இங்கே சொல்கிறார் பாருங்கள், மார்க் 10 இங்கே 17 பாருங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீ என்ன நல்லவன் ஏன் சொல்கிற?
தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படிங்கிறாரு. இந்த வசனத்தை நிறைய பேர் தாறுமாறாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க. எப்படி பயன்படுத்துகிறாருன்னா பாருங்கள், முதலாவது இவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இயேசு கடவுள் இல்லை, ஏன்னா அவரே சொல்லிட்டார், அவர் ஒருத்தர் தான் நல்லவர், என்ன நல்லவர்னு சொல்லாதப்பா, நான் சாதாரண மனுஷன், அவர் தான் நல்லவர்னு அவர் இங்கே சொல்லிட்டாரு. ஆகவே இந்த ஒரு வசனமே போதும் இவர் கடவுள் இல்லை என்று சொல்கிறதுக்கு. அவர் வாயாலே வந்துருச்சு, அவர் நல்லவர் இல்லை, கடவுள் ஒருத்தர் தான் நல்லவர், அப்போ கடவுள் இவர் இல்லை அப்படிங்கிறது விளங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை எடுத்து தாறுமாறாக பயன்படுத்துகிறவர்கள் தான் ரொம்ப அதிகம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் நல்லவர்ன்றீங்க, அவரே சொல்கிறாரு நான் நல்லவன் இல்லைன்னு. கடவுள் ஒருத்தர் தான் நல்லவர்ன்றாரு, இயேசு நல்லவர்ன்றீங்க, இயேசு நல்லவர்னு பாடுறீங்க, இவரே சொல்கிறாரு நான் நல்லவர் இல்லைன்னு. தேவன் ஒருவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இந்த குமாரனாகிய இயேசு என்று சொல்லுகிறவர் அவர் நல்லவர் இல்லை, அவர் கடவுளும் இல்லை. கடவுளாக இருந்தால் நல்லவராக இருப்பார், நல்லவராக இருந்தால் தான் அவர் கடவுளாக இருக்க முடியும். ஆகவே அவர் கடவுளே இல்லை அப்படிங்கிற விதத்தில் அவர்கள் போகிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இவன் வர்றான், இவன் வந்து ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, அப்போ இவன் ஒரு கேலி பண்ணுறதுக்காக வரல, பரியாசம் பண்ணுறதுக்காக வரல, இவரை கேள்வி கேட்டு துளைக்கிறதுக்காக வரல. இவன் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள, அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது. நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள நான் என்ன பண்ண வேணுங்கிற கேள்வி அவனுக்குள்ளே எழுந்துருச்சு. ஒரு ஆவிக்குரிய எழுச்சி அவனுக்குள்ளே உண்டாயிடுச்சு, உணர்வு அவனுக்குள்ளே உண்டாயிடுச்சு. இவர் போதனைகளை ஒரு வேளை கேட்டிருப்பான், அல்லது இவர் செய்கிற காரியங்களை பார்த்துருப்பான். இவர்கிட்ட போய் கேட்டால் தெரியும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்கும்படியாக இவர்கிட்ட வந்து கேட்குறான். அவனிடத்துல தான் சொல்கிறாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன் அப்படிங்கிறார். அதாவது அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரு, நல்ல போதகரேன்னு சொன்னான் பாருங்க, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார். நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன். இது நான் நல்லவன் இல்லைன்னு சொல்கிற அர்த்தத்தில் இதை எடுத்துக்கூடாது. நல்லவர் என்றால் என்ன அர்த்தம், யார் நல்லவர், இவர் யார், இதையெல்லாம் விளக்குவதற்காக தான் இவர் இதை டீல் பண்ணுறாரு. அவன் வந்திருக்கிறான், ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேணும் என்று. அவனுடைய எண்ணம் என்னென்னா, எதையோ ஒன்று செஞ்சு இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். சில காரியங்களை நான் கரெக்டாக செஞ்சேன்னா நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம்னு நினச்சி வர்றான். ஆனால் உண்மை என்னென்னா, எதையோ ஒன்று செய்கிறதுனால நித்திய ஜீவனை பெற முடியாது. ஏதோ நன்மை செய்கிறதுனால, புண்ணியம் செய்கிறதுனால நான் நித்திய ஜீவனை பெற முடியாதுங்கிறதை இவனுக்கு காட்டுறதுக்காக தான் அவர் பேசுகிறாரு. அப்போ நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்றதுக்கு நான் நல்லவன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவனை ஒரு சத்தியத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார். அது என்ன சத்தியம்னா, அப்பா நீ என்னை நல்லவன்னு சொல்கிற, நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தேன்னா என்னை நல்லவன் சொல்கிறது தப்பு. ஏன்னா எந்த மனுஷனும் நல்லவன் கிடையாது. ஆனால் நீ சொல்கிறது உண்மையாகவே நான் நல்லவன் தெரிஞ்சே நல்லவன் சொன்னீங்கன்னா நான் கடவுளாக இருக்க வேண்டும். நல்லவன் சொல்கிறிய, என்ன வெறும் நல்ல போதகராக தான் பார்க்குறியா? அப்படி பார்த்தீங்கன்னா நீ நல்லவன் சொல்கிறது தப்பு. இந்த உலகத்தில் யாருமே நல்லவர்கள் கிடையாது, தேவன் ஒருவரே நல்லவர். அப்படி பார்த்தா நல்லவர்னு நீ என்னை நம்பினீங்கன்னா அப்போ நான் கடவுளாக இருக்க வேணும். அதை நீ நம்ப தயாரா அப்படிங்கிற இதுக்கு தான் வர்றார். அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாரு, தேவன் ஒருவரே நல்லவர் அப்படிங்கிறத அங்கே குறிப்பிடுறாரு. சரி, அப்போ இயேசுவின் மூலமாக இந்த நல்ல தேவன் ரொம்ப மனுஷர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு கிட்ட வந்துட்டார். மனுஷனாக மாம்ச ரூபம் எடுத்து இந்த பூமியில் இந்த நல்ல தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் இயேசுவின் மூலமாக. அதுதான் இங்கே வெளிப்படுகிறது பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை இவனுக்கு இங்கே காண்பிக்க விரும்புகிறார். அப்போ நன்மை செய்கிறதுனால இவன் நித்திய ஜீவனை பெற்ற முடியாது. இந்த நல்லவர் செய்கிற அவருடைய கிரியைகள் மூலமாக தான், அவர் கொடுக்குற நன்மை தான் இந்த நித்திய ஜீவன் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ அவர் ஒருவரே நல்லவர், அவரை தவிர வேற ஒரு நல்லவரே கிடையாது. தேவன் ஒருவரே நல்லவர். இந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு, இவர் நல்லவர். இதையெல்லாம் உணர்த்துவதற்காக தான் இங்கே இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. இதை அப்படியே எதிர்மாறாக நம்ம நினச்சிக்க கூடாது, அல்லது இதை வியாக்கியானம் பண்ணக்கூடாது. இவர் நல்லவர்னா இவர் தெய்வமாக இருக்க வேண்டும். இவர் தெய்வம்ங்கிறது தான் இது உறுதிப்படுத்துகிறதுங்கிற விதத்தில் தான் அவர் அங்கே பேசுகிறார். அது மட்டும் இல்லை, தேவன் ஒருவரே நல்லவர் என்கிறதே அங்கே உணர்த்துகிறார். அப்போ தேவன் இஸ் யுனிக்லி குட். அவர்
வேறு எவரையும் நாம் நல்லவர்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் மனுஷர்களை பார்த்து நம்ம நல்லவர்னு சொல்லும்போது ஓரளவுக்கு அவர்கள் அந்த தேவனுடைய தன்மையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறபடினால நல்லவர்கள்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நல்லவர்கள் திடீர்னு கெட்டவர்களாக மாறுறாங்க. அந்த நல்லவர்கள்ட்ட சில கெட்ட காரியங்களும் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் பரிபூர்ணமாக மொத்தமாக நல்லவராக இருக்கிறவர் கர்த்தர் மட்டுமே என்று வேதவசனம் போதிக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் நல்லவர் என்பதில் இவர் ஒருத்தர் தான் நல்லவர்ங்கிறது மாத்திரமல்ல, அவர் அளவற்ற விதத்திலே நல்லவர். இவர் இன்ஃபினிட் காட் இல்லையா? இன்ஃபினிட்னா அளவற்ற எல்கையற்ற தேவன். அப்போ இவர் நல்லவர் என்பதற்கு ஒரு அளவே கிடையாது. அளவற்ற விதத்தில் இவர் நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவற்ற விதத்தில் தான் இவர் எவ்வளவு நல்லவர் என்பதற்கு ஒரு எல்கையே கிடையாது, அளவே கிடையாது. சூரிய ஒளி வீசுகிறது, ஆனால் அந்த சூரிய ஒளியை காட்டிலும் அதிக ஒளி இருக்கிறது. ஆகவே சூரிய ஒளி ஒன்றும் அப்படியே பர்ஃபெக்ட் கிடையாது. நிறைய ஒளி இருக்குது அதில், ஆனால் அது ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. எவ்வளோ ஒளி இருக்குதோ அவ்வளோ ஒளியும் அது வீசலை. தேவன் இன்ஃபினிட் காட், அவர் எல்கையற்றவர். சூரியன் ஒன்றும் எல்கையற்ற விதத்தில் ஒளியை வீசலை, அதுக்கு ஒரு எல்கை இருக்கிறது, அவ்வளோதான் ஒளி அதுலேருந்து வரும் இல்லையா? ஒரு மலை பெருசாக இருக்குது, எல்கையற்ற விதத்தில் அது பெருசாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, அப்போ எல்கையற்ற விதத்தில் நல்லவர், அவர் நன்மை செய்கிற நல்ல தேவன் என்பதற்கு எல்கையே கிடையாது. மூணாவது, இஸ் பர்ஃபெக்ட்லி குட், அவர் பரிபூர்ணமாக நல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் பர்ஃபெக்ட் வேறு, அவர் நல்லவர் மட்டும் இல்லை, அவர் பரிபூரணராக இருக்கிறார். அவர்கிட்ட அறகுறையாக எதுவும் கிடையாது, பூரணர் அவர். ஆகவே அவர் பூரணராகிய நல்லவர் என்றும் நான் சொல்ல வேணும். அது மட்டும் இல்லை, அவர் மாறாதவராக இருக்கிறார்ன்றதையும் போதிச்சேன். அவர் மாறாத நல்லவர், அவர் மாறாத நல்லவர், ஒருபோதும் மாறுவது இல்லை. என்னவா இருந்தாரோ அப்படி தான் இருக்கிறார், அப்படி தான் இருக்க போகிறார். ஒருபோதும் தேவன் மாறுவதே கிடையாது. அஞ்சாவதாக ரொம்ப முக்கியம், அவர் பரிசுத்தராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். ஆகவே தான் பாவத்தை வெறுக்கிற நல்லவர் இவர், நீதியை விரும்புகிற நல்லவர். சிலர் நல்லவர்னு நினச்சிக்கிறாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், பாவத்தெல்லாம் கூட அப்படியே கண்டு காணாமல் இருப்பார். எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரி பரவாயில்ல நீ பாவம் செஞ்சுக்கோ பரவாயில்ல அப்படின்னு இருப்பார். அவர் தான் நல்லவராக இருக்க முடியும். பாவத்தையெல்லாம் தண்டிக்கிறவர் எப்படியா நல்லவராக இருக்க முடியும் அப்படின்றாங்க. நாட்டில் அப்படி இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நாட்டில் செய்யப்படுகிற குற்றங்களுக்கு தண்டனைன்னு எதுவும் இல்லை, சட்டம்னு எதுவும் கிடையாது, கோர்ட்டுன்னு எதுவும் கிடையாது. கெட்ட ஆட்களை தண்டித்து அவர்களுக்கு வேண்டிய தண்டனையை கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாதுன்னா இது நல்ல தேசம்னு யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டீங்க. இது என்ன தேசம்னுவீங்க. கடவுள் மட்டும் என்ன சொல்கிறாங்க, அவர் தண்டிக்கக்கூடாது, அவர் நல்லவராக இருந்தால் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி இப்படி பண்ணலாம்? அவர் பரிசுத்தர், அவர் தீமையை வெறுக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். பரிசுத்தர்ன்றதுக்கு அர்த்தம் போதித்தேன் இல்லையா? ரெண்டு விதமாக பார்க்கணும் அதை. ஒன்று, பாவத்தை வெறுக்கிறார், நீதியை விரும்புகிறார். ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது. அவர் பாவத்தை வெறுக்கிறதுனால அந்த பாவத்தை தண்டிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் பாவத்தை வெறுக்கலைன்னா, அதை தண்டிக்கலைன்னா அவர் நல்லவராக இருக்கவே முடியாது. சரி, இப்போது சிருஷ்டிப்பை பார்க்கும்போது தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அங்கே சிருஷ்டிப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது ஒரு தேவன் நல்லவர் என்பதற்கு ஒரு வரைபடம் மாதிரி, ஒரு மேப் மாதிரி சிருஷ்டிப்பு இருக்கிறது. தேவன் நல்லவர் என்பது சிருஷ்டிப்பில் எல்லா சிருஷ்டிப்புகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிப்புங்கிறது ஒரு பெரிய புஸ்தகம் மாதிரி. அதில் ஒவ்வொரு பக்கமும் அவருடைய சிருஷ்டிப்புகளை நமக்கு காண்பிக்கிறது. அது ஒரு திறந்த புஸ்தகம் மாதிரி பாருங்கள். அது தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிருஷ்டிப்பை பார்த்துட்டு தேவன் நல்லவர் என்பதை பார்க்காம இருக்க முடியாது. சூரியனை பார்த்துட்டு சூரிய ஒளியை பார்க்காம எப்படி இருக்க முடியாதோ அதுபோல் சிருஷ்டிப்பை பார்த்துட்டு தேவன் நல்லவர் என்பதை கவனிக்காமல் இருக்க முடியாது. அவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார். குட் டு ஆல் அப்படின்றது எல்லா மனுஷருக்கும் மட்டும் இல்லை, எல்லாருக்கும், மிருகங்களுக்கும், பறவைகளுக்கும், பூச்சி புழுகளுக்கும், இந்த பூமிக்கும், எல்லாவற்றுக்கும் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிலும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய நன்மையும் நாம் பார்க்க முடியும். ஒரு சின்ன புழு பூச்சி நம்ம சாதாரணமாக நினச்சி தட்டி விட்டு போகிற அசட்டை பண்ணுகிற அந்த சிருஷ்டிப்புகள் கூட தேவனால் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டு அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறன. அப்போ அந்த ஒரு சின்ன புழு பூச்சியில் கூட
தேவன் நல்லவர் என்பதை நாம் பார்க்க முடியுமா? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்லவர் என்பதை நாம் பார்க்க முடியுமானால் நம்மை பார்க்கும்போது தேவன் நல்லவர் என்கிற காரியத்தை எவ்வளோ அதிகமாக பார்க்க முடியும். ஆகவே நம்ம பார்ப்போம், மனுஷனை பார்ப்போம், மனுஷனை எப்படி உண்டாக்குனார்ன்றதை பார்ப்போம். இந்த மனுஷனில் முதல்ல மனுஷனுடைய சரீரம், அதுக்கு மேலே மனுஷனுடைய ஆத்மா, அதுக்கப்புறம் அவனுக்காக உண்டாக்கப்பட்ட உலகம், அவனுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட உலகம். இது மூணுத்தையும் பார்ப்போம். மனுஷனை பார்க்கும்போது தேவன் நல்லவர் என்று சொல்லுகிறது மனுஷனை பார்க்கும்போது ரொம்ப நல்லா விளங்குது. ஏன்னா சிருஷ்டிப்புகளின் மகுடமாக மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். சிருஷ்டிப்புகளில் இவன் தான் ரொம்ப உயர்ந்தவன். இவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி இருக்கிறார்னு சங்கீதம் 8 வாசிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தேவதூதரிலும் சற்று சிறியவனாக உண்டாக்குனான்னு சொல்லிட்டு எபிரேயர் 1ஆம் அதிகாரம் சொல்லுது, தேவதூதர்கள்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்கிற நமக்கு பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லுது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் தேவதூதரை காட்டிலும் நம்மளையும் தூக்கி வச்சுட்டார், நம்மளை இன்னும் அதுக்கு மேலே முக்கியமானவர்களாகிட்டார், நமக்கு பணிவிடைக்காரர்களாக தேவ தூதர்களை வச்சிருக்கிறாருன்னா அப்போ எவ்வளவு உயர்வான ஒரு நிலையில் மனுஷன் அவர் எண்ணி பார்க்கிறார், மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை காரியங்களிலையும் மனுஷனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இடம், ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிருஷ்டிப்பையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு உண்டாக்குனாரு, ரொம்ப கவனத்தோட பெரிய ஞானத்தோடு உண்டாக்குனாரு. ஆனால் மனுஷனை உண்டாக்கும்போது ரொம்ப அதிக கவனம் செலுத்தி மிகப்பெரிய ஞானத்தை கொண்டு அவனை உண்டாக்குனது போல தெரிகிறது. ஏன்னா மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், மனுஷனுக்கு கௌரவம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். கௌரவம், கனம், மகிமை, அர்த்தம், இதெல்லாம் மனுஷனுக்கு முக்கியமாக இருக்குது. மனுஷன் ரொம்ப விசித்திரமான ஒரு படைப்பு. உங்களை எண்ணி பாருங்கள், அர்த்தம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அர்த்தம் இல்லைன்னா நம்ம தவிச்சிருவோம். கௌரவம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. கனம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த மனுஷனை எப்படி உண்டாக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் அவனை தாழ்ந்தவனாகவே உண்டாக்கியிருக்கலாம், மற்ற மிருகங்களை போல் அவனை உண்டாக்கியிருக்கலாம், மிருகங்கள்லேயே கொஞ்சம் உயர்ந்த மிருகம் மாதிரி உண்டாக்கியிருக்கலாம். சிலர் அப்படி தான் சொல்கிறாங்க, மிருகங்கள்லேயே கொஞ்சம் உயர்ந்த மிருகம்னு. அந்த காலத்தில் என்னுடைய நண்பர்கள் சிலர் பண்ணுற சேட்டையை பார்த்தா ஒருவேளை உண்மைதான் போல இருக்கு, குரங்குலேருந்து தான் வந்தோம் போல இருக்குன்னு நான் நினச்சிருக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க, குரங்குத்தனம் நிறையா இருக்குது. ஆனால் இல்லை வேதத்தை படிக்கும்போது தான் எனக்கு விளங்குது, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளவு உயர்ந்தவனாக, உயர் குணம் உள்ளவனாக, ஒரு நோபல் பீயிங்காக மனுஷனை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அதனால தான் நாம் இன்றைக்கு வாழும்போது எப்படி வாழுகிறோம்? சிந்திக்கக்கூடியவர்களாய், அலசி ஆராயக்கூடியவர்களாய், தீர்மானங்களை எடுக்கக்கூடியவர்களாய், கனத்தை விரும்புகிறவர்களாய், கௌரவத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் அப்படி வாழ்கிறோம். பாருங்கள், நம்ம ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு. இவையெல்லாம் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம காட்டுகிறது. ஏன்னா நம்மளை இவ்வளவு இதாக படைச்சிருக்க, உயர்வான ஒரு குணத்தோடு படைச்சிருக்கிறாரு, உயர்வான தன்மைகளை நமக்குள்ளே வச்சு படைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டியதே இல்லை, ஆனால் பண்ணிட்டார். அப்படி தான் நம்மளை உண்டாக்கியிருக்கார். சாதாரண மிருகம் போல உண்டாக்கியிருக்கலாம், சும்மா அலைஞ்சு திரிஞ்சு வேட்டையாடி சாப்பிட்டு போகிறதுக்கு உண்டாக்கியிருக்கலாம். அப்படி உண்டாக்கலையே. சிந்திக்கக்கூடியவனாய், தீர்மானிக்கக்கூடியவனாய், உரிமைகளை விரும்பக்கூடியவனாய், சுதந்திரத்தை விரும்பக்கூடியவனாய், கௌரவத்தை விரும்பக்கூடியவனாய், கனத்தை மரியாதையும் விரும்பக்கூடியவனாய். இதைத்தான் நோபிலிட்டின்னு சொல்கிறோம். நோபுல், உயர் குணம். நல்லா நல்லா தலை நிமிர்ந்து உட்காருங்க கொஞ்சம். மனுஷன்னு இருக்கக்கூடாது. என்னங்க மனுஷன் நம்மளையும் கிடையாது. நல்லா தலை நிமிர்ந்து உட்காருங்க. கடவுள் உங்களை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் பாருங்கள். உயர்ந்தவர்களாக, எப்பேற்பட்ட குணங்களை, எப்பேற்பட்ட தன்மைகளை உங்களுக்கு உள்ள வச்சு எப்படி உண்டாக்குறாருன்னு பார்க்கும்போது நமக்கு அழுகையே வந்துருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் உண்டாக்குறோமா கடவுள் நம்மளை? நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. மரியாதையை விரும்புகிறீர்கள், கௌரவத்தை விரும்புகிறீர்கள், வாழ்க்கையின் அர்த்தத்தை விரும்புகிறீர்கள், தேடுகிறீர்கள், உண்மையை விரும்புகிறீர்கள். இல்லை, எப்படி யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்டவர்கள், மிருகத்துக்கு நமக்கும் சம்மந்தமே கிடையாது பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்டவர்களை நம்மளை உண்டாக்கிட்டார் பாருங்கள் கர்த்தர். இப்படியெல்லாம் உண்டாக்கியிருக்க வேண்டியதே இல்லை,
நம்மளோட ரொம்ப சாதாரண ஒரு படைப்பாக போய் சும்மா நீயும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு கிடப்போ அப்படின்னு உண்டாக்கியிருக்கலாம். அப்படி உண்டாக்கலை. இவ்வளவு உயர் குணமுள்ளவர்களாக, நோபல் பீயிங்ஸாக கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து சிந்தித்து பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் கர்த்தர் நல்லவர்னு அறிஞ்சு கொள்றதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து சிந்தித்து பார்க்கணும். கொஞ்சம் நம்முடைய சரீரத்தை பற்றி நாம் கொஞ்சம் நேரம் சிந்தித்து பார்ப்போம். சரீரத்தை என்ன மாதிரி உண்டாக்கி இருக்கிறார் பாருங்கள். சரீரத்தினுடைய விசேஷம் என்ன? அதை ஷேப் பண்ணதே ஒரு பெரிய ஞானத்தோட கவனத்தோட உண்டாக்கி இருக்கிறார். அதுலேயே எவ்வளவு நல்லவர் என்பது வழங்குது. மிருகங்கள்லாம் பாருங்கள் 4 காலில் போயிட்டு இருக்குது. மனுஷன் நிமிர்ந்து நிற்கிறான். இதை உட்காந்து என்னைக்காவது யோசிச்சுருக்கிறோம். நம்ம சாதாரணமாக எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அதனால தான் கடவுள் எவ்வளோ நல்லவர்ன்றது விளங்குறதே கிடையாது. நிமிர்ந்து, அதுவும் தலை நிமிர்ந்து இருக்கிறவனாக அப்ரைட்டாக உண்டாக்கிட்டார். அவனை 2 காலில் நிற்கிறான். 4 காலில் போகிறவன் கிடையாது. அவன் 2 காலில் நிற்கிறான். அவன் பார்வை இப்படி இருக்குது. அவன் அங்கே பார்க்கும்படியாக, அவரோடு கூட உறவு கொள்ளும்படியாக, ஐக்கியம் கொள்ளும்படியாக, அவரோடு ஒன்று சேர்ந்து இயங்கும்படியாக, வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவன். அப்ரைட் ஸ்டாச்சர். அதனால் ஒரு தடவை எழுந்திரிச்சு நிமிர்ந்து நிற்கும் போதும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர். இந்த நாய், பூனை, சிங்கம், புலி, கரடி எல்லாம் நத்திங். அது மாதிரி என்னை உண்டாக்கலை. என்னை எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? அவைகளையெல்லாம் ஆளக்கூடியவனாக, நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாக, உயர் குணமுள்ளவனாக, ஆழமாய் சிந்திக்கக்கூடியவனாக, வேறு விதமாக உண்டாக்கியிருக்கிறாரு. எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு காரியம்னு பாருங்கள். எவ்வளவு நல்லவர். எவ்வளவு நல்லவராக இருந்தால் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்க முடியும். இதெல்லாம் தெரியாமல் தான் சில நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்த பிறவியில் நீ என்னவா பிறப்பியோ, ஆடா வருவியோ, கரடியாக வருவியோ, பூனையாக வருவியோ. கிறிஸ்தவம் சொல்லுகிறது இல்லை இல்லை இல்லை, மனுஷனுக்கு இந்த ஒரு பிறவி தான். எப்படி உண்டாக்கிட்டாரு? எவனுமே மாற்ற முடியாது. நிமிர்ந்து நிற்கிறவனாக உண்டாக்கிட்டார். இன்றைக்கி எந்திரிச்சு நிற்கும் போதும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு தடவை நிற்கும் போதும் இனிமேல் ஞாபகம் வச்சுங்க, நான் மனுஷன், என்னை ரொம்ப ஸ்பெஷலாக உண்டாக்கி இருக்கிறார், நான் விசேஷமானவன். அது மட்டும் இல்லை, அவனுடைய சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் பாருங்கள். எல்லாம் எப்படி எந்த குழப்பமும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று இசைந்து இயங்குகிறது என்பதை பாருங்கள். அது ஆச்சரிய அற்புதம். மனுஷனுடைய கண்களை எது கொடுத்துருக்கிறாரு? கண்கள் நாம் காரியங்களை பார்த்து புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழும்படியாக கண்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கண்கள் ரொம்ப ஒரு உயர் குணத்தை சார்ந்த ஒரு கருவி இது. கண்கள் வெறும் பார்க்கறதுக்கு இல்லை, பார்க்கறத ரசிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறார். அழகையெல்லாம் ரசிக்கிறதுக்கு கண்களை கொடுத்துருக்கிறார். அதனால தான் எல்லார் வீட்லேயும், இங்கே இருக்கிற ஒருத்தர் வீட்டில் கூட பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும்னு நினைக்கல. நான் வந்தேங்கட்டி சொல்கிறேன், யார் வீட்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கிடையவே கிடையாது. எல்லார் வீட்லேயும் கலர் டிவி தான் இருக்குது. ஏனென்றால் நம்முடைய கண்கள் கலரை விரும்புகிறது. நம்முடைய கண்கள் என்ன பண்ணுது? கலரை விரும்புது. அது எப்படியோ அது தெரியாமல் சிலர் என்ன பண்ணிட்டாங்க, வெள்ளை தான் கரெக்ட் கலருன்ட்டாங்க. ஒரு சட்டையை கூட மாற்றி போட முடியல, வேறு கலராக மாற்ற முடியல. ஏன்னா வெள்ளை அது 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 ரொம்ப கரெக்டு, தெய்வீக கலர். தெய்வீக கலர்னால் பல வண்ணங்க. அது என்ன அழகாக உட்காந்துருக்கிறீங்க பாருங்கள். அதெல்லாம் ரசிக்கும். அப்போ பார்க்கும்படியாக மட்டும் இல்லை, வெறும் கண்ணில் பார்த்து நடக்கிறதுக்கு போகிறதுக்கு வரட்டும் இல்லை, பார்க்குறவர்களை ரசிக்கும்படியாக உண்டாக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக. இந்த பார்வைங்கிறது ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்ட ஒன்று. புரிந்து கொள்ளும்படியாக அறிந்து, அதான் மனக்கண்களை பற்றி பேசுது பாருங்க. அந்த மாதிரி கண்களை ஒரு அற்புதமான கருவியாக இந்த மனுஷன் உயர்குணமுள்ளவனாக உண்டாக்கிக்கிறான் பாருங்க. சிந்திக்கக்கூடியவனாக, தீர்மானிக்கக்கூடியவனாக, உணர்ச்சிகளை உடையவனாக,
இப்படியெல்லாம் அந்த உயர் குணமுள்ளவன் உண்டாக்கியிருக்கான்ல, அதுக்கு பயன்படுகிற கருவியாக கண் இருக்குது. கண் வெறும் சரீரத்துக்கு பயன்படுகிற ஒரு கருவி இல்லை, அவனுடைய உயர் குணத்தோடு ஒத்து போகிற அந்த உயர் குணத்தோடு வாழக்கூடிய விதத்தில் அவனுக்கு கண்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். கண்கள் மட்டும் இல்லை, காதுகளை பாருங்க. காது என்ன அருமையான ஒரு அவயவம். ஹெட்ஃபோனை போட்டு மியூசிக்கை கேட்குறோம், என்ன அருமையாக இருக்குது. நான் ஊழியத்துக்கு வந்தப்போ எப்படி ஆரம்பித்தோன்னா, ஒரு ஓலை கொட்டையில் ஹார்ன் கட்டியிருப்பாங்க. அந்த காலத்தில் ஹார்ன்னு இருந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? நீங்கள்லாம் ரொம்ப வயசில் கம்மின்னு நினைக்கிறேன், என்ன ரொம்ப வயசாகிடுச்சின்னு நினைக்காதீங்க. அந்த ஹார்ன் அதில் தான் ஆரம்பித்தேன் நான். இப்படி குழா மாதிரி இருக்கும், அதில் சவுண்டு வரும் பாருங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நல்லா பாடணுமோ அவட பாடுறேன். அங்கே உட்காந்து கேட்கும்போது காக்கா கத்துற மாதிரி வரும். நான் பொய் சொல்லலை, மிகைப்படுத்தி சொல்லலை, எனக்கே வெறுப்பாயிடுச்சு. அப்போ எப்படியாவது ஒரு நல்ல ஸ்பீக்கரை வாங்கணும்னு எனக்கு ஆசை. அதை யாரும் புரிஞ்சு கொள்ள முடியல பாருங்கள். புரிந்து கொள்ள முடியாமல் என்ன மடையன்னு சொன்ன ஆள்கள்லாம் உண்டு. ஏன்னா எனக்கு உள்ள தள்ளத்தை விற்று வாங்கினேன் அதை. அப்போ சொன்னாங்க, முட்டாளே அதெல்லாம் விற்கலாமா நீ, இது நாளைக்கு எவ்வளோ போகுது, இதெல்லாம் விற்று வாங்கலாமா நீ, எவ்வளோ பெரிய முட்டாள், ஒரு ஸ்பீக்கர் நீ பேசுனா கேட்குதுப்பா எனக்கு அப்படின்னாரு ஒருத்தர். நான் நினச்சேன், என்ன காதா இது, ஏன்னா கேட்டாலே போதும்னு நினைக்கிறாரு அவர். சும்மா காதில் சவுண்டு பட்டாலே போதும்னு நினைக்கிறாரு. அந்த காதினுடைய துல்லியமான அழகான சத்தங்களை வாங்கி கொள்கிற அந்த காதாக இருக்குது. அது ரசிக்கக்கூடிய, கேட்கிற காரியங்களை லயிக்கக்கூடிய காதாக இருக்கிறதுன்றது விளங்கவே இல்லை. அப்போ காது அதுக்கு கொடுத்துருக்கிறாரு, நாவை கொடுத்துருக்கிறாரு. நாவை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் சாப்பாட்டை சுவைக்கிறதுக்கு, அதை கூட லவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா கடவுளை புரியல பாருங்கள். கடவுள் ஏதோ ஒரு சன்னியாசின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். கடவுள் ஒரு சாமியார்னு நினச்சி. ஒருத்தர் எனக்கு சொல்லுவார், சாப்பிடும்போது முழுங்கிடு நீ பேசாமல், இதை ருசிச்செல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வருது. அவர் நல்ல ஒரு பெரிய மனுஷன் பாருங்கள். அப்போ நான் கொஞ்சம் வளர்ந்து வந்தோன்னு கேட்டேன், ருசிக்கக்கூடாதுன்றீங்க, அப்போ எதுக்கு ருசிக்கிறதுக்கு நரம்பை வச்சார்? ருசி நரம்புகளை ஏன் வச்சார் நாக்கில்? ருசிக்கிறதுக்கு தானே வச்சார். அப்போ இதெல்லாம் வேணாம்னு சொல்கிறதுனால அவர் எவ்வளோ நல்லவருங்கிறத மறைச்சிட்றோம் பாருங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் கடவுள் ஏதோ கொடூரமானவர், ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஜனங்கள் மத்தியில் உண்டாக்கிடுறாங்க. எதையும் ரசித்தாலே அவருக்கு பிடிக்காது, எதையும் ஒரு இன்பமாக அனுபவித்தாலே பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சாப்பிட்றதுலேயும் ஒரு இன்பம் இருக்குது. அந்த இன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த நாக்கு அத்தனை நரம்புகளை வச்சு அழகாக ருசிக்கிறதுக்கு வச்சுருக்கிறார். அதனால தான் அவ்வளோ நல்லா செய்கிறீங்க நீங்கள்லாம், இல்லையா? சாப்பாடு நல்லா ருசியாக இருக்குது. அது இந்தியா சாப்பாடு ஒரு 4 நாள் எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் 5ஆவது நாள் நம்ம ஊர் மீன் குழம்பு தேவை. ஏன்னா அதை அடிச்சுக்கிறதுக்கு குழம்பு. அவன் ராக்கெட்டை எடுத்துக்கிட்டா சந்திரமண்டலம் போனாங்க, நம்ம ஊரில் மீன் குழம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, மீன் குழம்பு விடுங்க, நம்ம ஊரில் ரசம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். சில பெண்கள் வெறும் இந்த தண்ணியை வச்சு பெப்பர் வாட்டர்ன்றான், வெறும் அதில் மிளகை போட்டு சும்மா சில இலைகளை போட்டு அசத்துறாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்குது. அது இந்த ரசம் அற்புதத்துலேயும் அற்புதம். ராக்கெட்டாவது இதாவது. நாக்கு, கடவுள் எப்படிப்பட்ட நாக்கை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இந்த நாக்கு ருசிக்கக்கூடிய நாக்காக, என்ஜாய் பண்ணக்கூடிய நாக்காக கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த நாவு இதை பற்றி வேத வசனம் போதிக்கிறது பாருங்க. இது வெறும் சாப்பிட்றதுக்குரிய அவயவம் கிடையாது, இது பேசுவதற்கான ஒரு அவயவம், நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான ஒரு கருவி. எல்லாம் அந்த உயர் குணத்தோடு அட்டாச்சு பாருங்க. நாம் பேசுகிற வர்க்கம், நாம் மிருகங்களை போல கிடையாது. we are people who speak. நாம் பேசுகிறவர்கள், பேசக்கூடிய திறமைகள் உள்ளவர்கள். ஆகவே இந்த நாக்கை அந்த பேச்சை வெளிப்படுத்துறதுக்காக, நம்முடைய எண்ணங்களை பேச்சால் வெளிப்படுத்துவதற்காக, அதுவும் பேசுறது எவ்வளோ தெளிவாக பேச முடியுது. எந்த மிருகமாவது இங்கே நின்று இப்படி பிரசங்கம் பண்ண முடியுமா? இவ்வளோ தெளிவாக காரியங்களை விளக்கி சொல்ல முடியுமா?
கடவுள் நாக்க கொடுத்திருக்கிறார் பாருங்க, அவருடைய மகிமையை அறிவிக்கும்படியாக, அவரை குறித்து பேசும்படியாக, நல்ல காரியங்களை வாயால சொல்லும்படியாக, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் துதியும் வெளிப்படுத்தும்படியாக நாக்க கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இதெல்லாம் வெறும் சாதாரண சரீர அவயவங்களாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் கனெக்டட் டு த நோபல் கிரீச்சர் தட் வி ஆர் மேட் ஆஸ். எப்படிப்பட்ட உயர்குணம் உள்ளவராக நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோமோ அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நாக்க லேசாக நினச்சிடக்கூடாது, கண்ணை லேசாக நினச்சிடக்கூடாது. எல்லாம் கனெக்டட், உள்ள எல்லாம் உள்ள கனெக்டட். காது உள்ளவன் கேட்க கடவன்னார். எல்லாருக்கும் காது இருக்குதுங்க. அப்போ அவர் சொல்கிறத கேட்குறது எவ்வளோ முக்கியம். அது உள்ளே போகிறதுக்காக தான் காது, வெறும் சத்தம் கேட்கறதுக்காக அல்ல. நாம் உயர் குணம் உள்ளவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அந்த உயர் குணத்தோடு கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்கிறது? சும்மா நாக்கு மூக்குன்னு வச்சுக்கூடாது. இது ரொம்ப ஆழமான கனெக்ஷன் இதுக்கு. அப்போ கைகளும் கால்களும் அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய அறிவு எதை தீர்மானிக்கிறதோ, எண்ணங்கள் எதை விரும்புகிறதோ அதை நிறைவேற்றும்படியாக, செயல்படும்படியாக கைகளும் கால்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ தனியாக வெளியே எப்படி ஆடிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இது ஆட்டுறதுக்கு உள்ள ஒன்று இருக்குது, அறிவு இருக்குது, ஒரு மூளை இருக்குது. அந்த மூளை கூட ஒரு அவயவம்தான். ஒரு மூளை கூட ஒரு சாதாரண ஒரு அவயவம் தான் இல்லையா? ஆனால் அந்த அவயவத்துக்குள்ள ஒரு திறமை இருக்குது. அது ஒரு நோபல் கேரக்டரை நமக்கு கொடுக்குது. அறிவுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு காரியம். நம்முடைய அறிவு என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றுவதற்காக, அதை செய்வதற்காக கரங்களும் கால்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி யோசித்தீங்களா இன்றைக்கி? அது சரீரத்தை பற்றி இப்படி யோசித்தோமா? நம்ம காது மூக்கு கண்ணுன்னு வெறும் வெளிப்புறமாக தான் யோசிக்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர் குணத்தோட கனெக்டடாக இருக்குது. அந்த உயர் குணத்தில் நாம் இயங்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உயர்வானவர்களாக, உத்தமர்களாக, பரிசுத்தர்களாக, தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களாக நாம் வாழ்வதற்கு இதெல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, உள்ள ஜீவனை வைத்திருக்கிறார், சுவாசத்தை வச்சிருக்கிறாரு. சாப்பாடை சாப்பிட்டா அந்த சாப்பாடு நம்முடைய சரீரத்துக்கான பலத்தை கொடுக்க முடியாத ஒரு சிஸ்டமை வச்சிருக்கிறாரு. எப்படி பாருங்கள், அற்புதமான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ மண்ணிலிருந்து சரீரத்தை உண்டாக்குறான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மண்ணிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பேலஸையே உண்டாக்கிட்டார். சரீரம் அப்படிப்பட்ட ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஆத்துமா என்கிற ஒரு காரியத்தை வைக்கிறாரு. அதுக்கு நித்திய வேல்யூ இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உள்ள வைக்கிறாரு. சரி, மொல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக வழங்குது இல்லையா? கர்த்தர் எவ்வளோ நல்லவர். இப்படிலாம் உண்டாக்குறோமா நம்மளை? இதெல்லாம் தேவையா? இவ்வளோ ஆழமாக யோசித்து நம்ம கண்ணு மூக்கு காது எல்லாம் உள்ள கனெக்ஷன் கொடுத்து நம்ம உயர் குணமுள்ளவர்களாக வாழும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக, புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, பார்க்கும்படியாக, கேட்கும்படியாக, அதை பேசும்படியாக, அதை அறிந்து கொள்ளும்படியாக, இதுக்கு தான் நமக்கு சரீரத்தின் அவயவங்களே அப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த உயர் குணத்தோடு கனெக்டடாக நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் கூட இருக்குதுங்கிறத யோசித்து பார்த்துருக்குறோமா நம்ம? எப்பேற்பட்ட ஒரு காரியம் என்று பாருங்கள். சரீரம் லேசான வெறும் பாடியை தனியாகிடக்கூடாது பாருங்கள். அது நம்முடைய சோலோடு கனெக்டடு, உள்ளே இருக்கிற நம்முடைய ஆத்மாவோடு கனெக்டட். அப்போ இந்த ஆத்மாவை பார்ப்போம். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? வெறும் சரீரத்தை பார்த்தா போதாது, ஆத்மாவை பார்க்கணும். ஆத்மான்னு என்ன அர்த்தம்? இப்போ சரீரத்தில் எலும்பு, சதை, ரத்தம் என்கிற 3 பகுதிகள் இருக்குது. அதே மாதிரி ஆத்மாவில் 3 பகுதிகள் இருக்குது. அது என்னென்னா அறிவாற்றல், அறிவுத்திறன், இன்டலெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது இமோஷன்ஸ், உணர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய திறன். இன்னொன்று வில், தீர்மானிக்கக்கூடிய திறன், நல்லா ஆழமாக சிந்தித்து தீர்மானங்களை எடுக்கக்கூடிய திறன். அறிவு, உணர்ச்சி, அப்புறம் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல். இந்த 3 தான் ஆத்துமா என்று சொல்லுகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்.
கடவுள் ஆழமாய் சிந்திக்கக்கூடிய உள்ளவர், ஞானம் உள்ளவர் கர்த்தர், ஞானமானவர் அவர். அப்போ நம்மளையும் அந்த மாதிரி ஞானமாக வாழ்கிறதுக்காக தான் அந்த அறிவு திறன் என்கிற ஒரு திறனை கொடுத்துட்டாரு. உணர்ச்சிகளை உடையவர் அவர். அவர் விசனப்பட்டார்ன்னு இருக்குது, மகிழ்கிறார்ன்னு இருக்குது. அதே போல் நாமளும் உணர்ச்சிகளை அனுபவிக்கும்படியாக கடவுள் நமக்கு இந்த உணர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய திறமையை கொடுத்துருக்கிறாரு. அதை வாட்டில் இன்னும் முக்கியமாக வில்னு ஒன்று கொடுத்துட்டாரு, தீர்மானிக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுத்துட்டாரு. எது நல்லது எது கெட்டதுன்னு அறிந்து வைத்து கொண்டு கர்த்தர் சொல்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு அறிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுக்கு தான் கண்ணு படிக்கிறோம், அதுக்கு தான் காது கேட்கிறோம், இப்படி புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அதை செய்வதற்காக, அதை தீர்மானிப்பதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக வில் என்கிற அந்த தீர்மானிக்கக்கூடிய திறனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த ஆத்துமாங்கிறது எவ்வளவு பெரிய கௌரவத்துக்குரிய ஒரு காரியம் பாருங்கள். நல்லா யோசித்து பாருங்கள். அறிவே இல்லாமல், உணர்ச்சியே இல்லாமல், தீர்மானிக்கக்கூடிய திறமை இல்லாமல் படைச்சிருந்தாருன்னா நமக்கு கௌரவமே இருக்காது. கௌரவமெல்லாம் தேவைப்படாது. அறிவு இருந்தால் தானே கௌரவம் தேவை. அறிவு, உணர்ச்சி, தீர்மானிக்கக்கூடிய திறன் இருந்தால் தான் கௌரவம், மரியாதை, கனம் இதெல்லாம் தேவை. இல்லைன்னா அது அறிவெல்லாம் இல்லைன்னா இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடுது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தபடினால அதனுடைய அழகு அற்புதமானது. நம்முடைய ஆத்துமா அவ்வளவு அழகானது. அது தேவனுடைய சாயலை உடையதாக இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படியே நாமும் இருக்கிறோம். ஆழமாய் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆழமாக காரியங்களுக்குள்ளே போகக்கூடியவர்களாக. அதனால தான் பைபிளை படிக்க முடியுது. இப்படி கொஞ்சம் ஆழமாக அதை நோண்டி அறிஞ்சு கொள்ள முடிகிறது, அலசி ஆராய முடிகிறது. இதெல்லாம் முடியுது நமக்கு. நம்முடைய கௌரவம் என்ன? இதை பண்ணுறது தான் நம்முடைய கௌரவம். என்னால் சிந்திக்க முடியும், ஆழமாய் சிந்திக்க முடியும், தீர்மானிக்க முடியும், உணர முடியும், உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். ஆரம்பத்திலிருந்தே பாருங்கள், நம்மை சிருஷ்டிப்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய், அதை குறித்து அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், ஏன்னா அதை ஆள வேணும்னு நம்மளை உண்டாக்குனார் இல்லையா, அதை ஆளக்கூடியவர்களாய், அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை உண்டாக்கிட்டார். இந்த ஆத்துமா எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக. அறிந்து கொண்டு எதை தெரிந்து கொள்ள வேணுமோ அதை சுதந்திரமாய் தெரிந்து கொள்ள திறமையுடையவர்களாக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் நம்முடைய கௌரவம். நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமை, கனம்னு சொல்கிறோமே. என்ன மகிமை, என்ன கனங்க? நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், என் கண்ணால் அதை படிக்க முடியும், என் காதால் அதை கேட்க முடியும். இந்த கண்ணு காதெல்லாம் ஒரு கேட்வே மாதிரி, ஒரு நுழைவாசல் மாதிரி. இது வழியாக சத்தியம் உள்ள போகுது, என் காது வழியாக சத்தியம் உள்ள போகுது, விசுவாசம் உள்ள வருது, என் உள்ளத்தை அது பாதிக்குது, என் எண்ணங்களை அது பாதிக்குது. என் எண்ணங்கள் அதன் அடிப்படையில் இருக்கிறது. ஏனென்றால் இதை பார்த்துட்டேன், இதை கேட்டுட்டேன், இது உள்ளே போயிருக்குது. தீர்மானிக்கிறேன், அலசி ஆராயிறேன், ஆழமாக போகிறேன், சிந்திக்கிறேன், தீர்மானிக்கிறேன், அதன்படி நான் செயல்படுகிறேன். இதுதான் கௌரவம்ன்றோம், இதுதான் கனம், இதுதான் மரியாதைன்றோம். எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புகிறீங்க? இல்லைன்னா ஒரு நாய் மாதிரி யாராவது கயிறு கட்டி கழுத்தில் இப்படியே கூட்டு வந்தா சாப்பிடு ஓ அப்படி கூட்டு போ, அது கௌரவமே கிடையாது. அதில் மரியாதை கிடையாது, கனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னை யாரும் கழுத்தில் கயிறு கட்டி அங்கேயும் கூட்டு போக முடியாது பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் கௌரவம் உள்ளவர்களாய், மரியாதை கனம் உள்ளவர்களாய், சொந்தமாக சிந்தித்து அறிவை பெற்று ஞானத்தை பெற்று காரியங்களை தீர்மானித்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாய் நம்மை உண்டாக்கி விட்டார். ஆகவே தான் பாவத்தில் விழுந்து போன பிறகு கூட இந்த நோபல் நேச்சர், இந்த உயர் குணம் மனுஷனுக்குள்ள கடவுள் வச்சார் இல்லையா ஆதியில். பாவத்தில் மனுஷன் விழுந்த பிறகு கூட அவன் அந்த உயர் குணத்தை உடையவன்கிறத பல காரியங்கள் வெளிப்படுத்துகிறது. அதனால தான் இன்றைக்கி பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுஷன் கூட இன்றைக்கி பெரிய அறிவாளிகளாக இருக்கிறாங்க. வெறும் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பெரிய விஞ்ஞானிகளாக, அறிவாளிகளாக, சந்திரமண்டலம் வரைக்கும் போகக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். பல விதத்தில் பாவம் நம்மை சீரழித்திருக்கிறது, பாழாக்கி இருக்கிறது.
ஒரு பழைய அரண்மனை, ரொம்ப நாள் அதில் யாரும் வசிக்கலை. அது ஏதோ பாம்பு போட்டு இடித்து விழுந்து ஒரு மாதிரி அழுக்காகி கிடக்குதுன்னு வைங்க. ஆனால் அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது, ஒரு காலத்தில் ரொம்ப மகிமையான ஒரு அரண்மனையாக அது இருந்திருக்குதுன்னு தெரியுது. அப்போ இன்றைக்கி நம்ம விஞ்ஞானிகளையும் அறிவாளிகளையும் பெரிய பெரிய ப்ரொஃபஸர்களையும் பெரிய அறிவாற்றல் பெற்றவர்களையும் ஆழமான காரியங்களை எழுதுகிறவர்களையும் போதிக்கிறவர்களையும் கற்பிக்கிறவர்களையும் உலகத்தில் பார்க்கும்போது, உலகத்தார பார்க்கும்போது கூட பாவத்தில் விழு முன்னால் எப்படி இருந்திருப்பாங்க, விழலைன்னா அவங்க எந்த நிலையில் இருந்திருப்பாங்கங்கிறத யோசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. விழுந்த பிறகு கூட இவ்வளவு நோபல் நேச்சர், இவ்வளவு உயர் குணம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது, உயர்ந்த திறமைகள் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்போ இவையெல்லாம் இயற்கையின் விபத்து அல்ல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது இயற்கை, இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த ஆழமாய் சிந்திக்கிறது, இந்த ஆற்றெல்லாம் இயற்கையாக வந்துருச்சுன்றாங்க. இதெல்லாம் இயற்கையாக விபத்தா ஏதோ ஆக்சிடென்ட்லாம் நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. கிடையாது. இவையெல்லாம் தேவன், நல்ல தேவன் நல்ல எண்ணங்களை நமக்காக வைத்திருது. அதான் 139ஆம் சங்கீதம் ரொம்ப அற்புதமான சங்கீதம். நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் போதே நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களையும் நோட்டில் எழுதி வச்சவர் அவர். அவைகள் உருவாகிறத பார்த்தவர் அவர், அவைகளை உருவாக்கினவர் அவர், அவளை படைத்தவர் அவர். என் கண்ணை உண்டாக்குனவர் அவர், காதை உண்டாக்குனவர் அவர், என் மூக்கை உண்டாக்குனவர் அவர், நாக்கை உண்டாக்குனவர் அவர். எதுக்காக உண்டாக்குனார்னு அவருக்கு தெரியும். மேன்மையான நோக்கத்தோடு அவைகளெல்லாம் அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவைகளெல்லாம் வச்சு ஒரு சரீரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார் அவர். அப்போ அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உங்களுடைய ஆலோசனைகள் எவ்வளவு மகத்தானவைகள், எவ்வளவு ஏராளமாக இருக்கிறது. மனுஷனை குறித்த ஆசை உமக்கு எவ்வளோ ஆழமாக இருக்கு, எவ்வளோ அதிகமாக இருக்கிறது. மனுஷனை நீர் எப்படி நினைக்கிறீர்? அதனால தான் சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்கிறான், 8ஆம் சங்கீதத்தில், கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி இருக்கிறேன். என்னங்க கனம், என்ன மகிமை? கடவுளை போலவே இவனை சிந்திக்கக்கூடியவனாய், ஆழமாய் சிந்தித்து தீர்மானித்து செயலாற்றக்கூடியவனாய் மனுஷன் இருக்கிறான். அப்போ இவையெல்லாம் இயற்கையின் விபத்தல்ல, நல்ல தேவன் கொடுத்த நல்ல ஈவுகள். இப்படியெல்லாம் உண்டாக்கி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக உண்டாக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்கணும்னு உண்டாக்கியிருக்காரு கர்த்தர். இதை நினச்சி பார்த்து தினந்தோறும் துதிக்க வேணாமா? துதிக்கிறதே இல்லை பாருங்கள். ஜனங்க சிலர் துதிக்கிறதே இல்லை. அது பற்றி சங்கீதத்தில் பேசியிருந்தேன். 92ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்குது எப்படி கர்த்தரை அவருடைய ஜனங்கள்லாம் துதிக்கிறாங்கன்னு. அது சொல்லும்போது சொல்லுது, மிருக குணமுள்ள ஜனங்கள் துதிக்கிறது இல்லையா. 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். அதுக்கு தான் நாக்கை கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியான ஒரு அறிவையும் ஆற்றலையும் அந்த ஆழத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அவருடைய ஆழமான யோசனைகளை நாம் யோசிக்க முடியுமா? அப்படி உண்டாக்கி இருக்காருங்க. அதுதான் நம்முடைய கௌரவம், கனம். அவர் ஆழமாக சிந்திக்கிறாரு. அவருடைய ஆழமான யோசனைகளை நானும் அறிந்து கொள்வதற்கான அப்படிப்பட்ட ஒரு அறிவை, எனக்கு ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. மிருக குலமுள்ள மனுஷன், அடுத்த வசனம், அதை அறியான், மூடன் அதை உணரான். முதல் வசனம் சொல்லுது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவர் உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நலமாயிருக்கும்னு சொல்லிடுது. காலையில் உமது கிருபையும் இரவில் உமது சத்தியத்தை அறிவிப்பதுனால அதான் கர்த்தரை துதிக்கிறது நலம். ஏன்? இவ்வளோ ஆழமாக நம்மளை பற்றி சிந்தித்து நமக்காக எவ்வளோ அற்புதமான காரியங்களை செஞ்சுருக்கிறார். அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவர்களாக இருக்குது. ஆனால் மிருக குணம் உள்ள மனுஷன், என்ன வார்த்தை பாருங்கள், இங்கிலீஷில் கெடுத்துட்டாங்க, சென்ஸ்லெஸ் மேன்னு போட்டாங்க. ரொம்ப பாலிஷ்டாக இருக்குது. சின்ன நேரத்தில் இந்த வெள்ளைக்காரங்க ரொம்ப டூ பாலிஷ்டு, நம்மளை மாதிரி இருக்கணும், நச்சுன்னு சொல்லணும். மிருக குணமுள்ள மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன் வித் அ பீஸ்ட்லி நேச்சர், நாட் த நோபல் நேச்சர். இந்த கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், இந்த உயர் குணமுள்ள மனுஷன், அப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதெல்லாம் அறிந்து கொள்ளலைன்னா அவன் உயர் குணமுள்ளவனா உண்டாக்கப்பட்டிருக்கிறான். உயர்ந்த அறிவு, ஆழமான அறிவு, சிந்தனை, ஆற்றல்
நல்ல காரியங்களை தெரிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேணுங்கிறத அவனுக்கு புரியலன்னு வைங்க, அவனுக்கு அதெல்லாம் விளங்கலைன்னா அவன் மிருகங்களைப் போல தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு விளங்கலை அவன் எவ்வளோ ஆழமானவன், சிந்திக்கக்கூடியவன் விளங்கலை. எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்காக கர்த்தர் இப்படி ஆழமான சிந்தனைகளை உடையவர்களாக நம்ம இருக்க முடியாது உண்டாக்கிட்டாரு. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தான் அறிவை கொடுத்துருக்கிறாருங்க. அப்ரைட்டாக வாழ்வதற்காக, வெறும் நிமிர்ந்து நிற்கிறது மட்டும் இல்லை, நேர்மையாக இருக்கிறதுக்காகவும் உண்டாக்கி இருக்கிறார் நம்மளை. அப்படி உண்டாக்கிட்டார் கடவுள். அதுக்கு தான் சிந்தனை, அதுக்கு தான் ஆழமான சிந்தனை, அறிவு, உணர்வு, அதுக்கு தான் தீர்மானம் செய்யக்கூடிய திறன், இந்த சத்தியத்தை விரும்பக்கூடிய ஒரு மனம், இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம சாப்பிட்டோம், போனோம், சம்பாதிச்சோம், அதை வச்சு ஆட்டம் போட்டோம். நல்ல டிஸ்கிரிப்ஷன் இல்லையா? சிலர் அப்படி தான் வாழ்கிறாங்க. போனோம், சம்பாதிச்சோம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அதில் புரண்டு ஆட்டம் போட்டு, சில ஆளுங்க அதை குடிக்கிற ஆளுங்க நம்ம கொஞ்சம் காசு கட்டிச்சுன்னா இப்போ உருள்ற வரைக்கும் சும்மா இருக்க முடியாது. அவனால் போய் குடிச்சிட்டு ரோட்டில் உருள்ற வரைக்கும் சும்மா இருக்கவே, உருண்டு அடி வாங்கி அவமானப்பட்டு எல்லாத்தையும் இழக்கிற வரைக்கும் சும்மாவே இருக்க முடியாது. அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க தெரியல. இப்படி ஒரு சபைக்கு வந்தால் தெரியும் நான் எவ்வளோ ஆழமானவன். கடவுள் எப்படிப்பட்ட அறிவை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எப்படிப்பட்ட கண்ணை கொடுத்துருக்கிறாரு, எப்படிப்பட்ட காதை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு நாக்கை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய துதியை பாட, அவரை துதிக்க, அவருடைய காரியங்களை வாசிக்க, அவருடைய காரியங்களை கேட்க, இதுக்கு தான் கர்த்தர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இந்த உயர் குணத்தோடு இதெல்லாம் கனெக்டடாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நான் பாதுகாக்கணும், நல்லா வச்சுக்கணும், இதெல்லாம் நல்லா இயங்கணும். ஏன்னா கர்த்தருக்காக நான் இதை கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவு வந்துடும். அவன் சரீரத்தை கூட நல்லா வச்சுக்க ஆரம்பிக்கிறான், சரீரத்தை கூட பேணி பாதுகாக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த நன்மையான ஈவுகள் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். அவன் கர்த்தரை துதிக்கிறது இல்லை, துதி அவன் வாயில் இருக்காது. கோயிலுக்கும் போக மாட்டான், ஒரு பைபிளையும் வாசிக்க மாட்டான், கர்த்தரை பாடவும் மாட்டான், துதிக்கவும் மாட்டான். இந்த நாவை எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்த மாட்டான், கண்ணை எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்த மாட்டான், காதை எதுக்காக பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்த மாட்டான். கடவுள் கொடுத்த இந்த உயிர் மூச்சு, வாழ்வு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது எதுக்கு இருக்குது, எங்கிருந்து வந்தது, நான் எப்படிப்பட்டவன் புரிந்து கொள்ளாமல் போனோம், சம்பாதிச்சோம், கொண்டு வந்தோம், கொட்டணும், மூட்டை கட்டி அது மேலே உட்காந்துக்கணும் எல்லாத்தையும், அப்புறம் பெறணும், அதில் அனுபவிக்கணும். இவ்வளோ தான் தெரியும் அவனுக்கு. அதுதான் மிருக குணம்னு வேதம் சொல்லுது. அவன் யாருன்னே புரிஞ்சிக்கலையே. ஹலோ, யாருன்னே புரிஞ்சிக்கலையே. 94ஆம் அதிகாரத்துலேயும் அது வருது, 8ஆம் வசனம். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடர்களே எப்படி புத்திமான்களாவீர்கள். யாருக்கு சொல்லுது தெரியுமா? அதை இந்த பொல்லாத காரியங்களை செய்கிற ஆளுங்க என்ன சொல்கிறாங்களாம்? 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் இதெல்லாமா பார்க்குறாரு, இதெல்லாமா கவனிக்க. கடவுள் எங்கேயா இருக்கிறாரு, என்னத்தை பார்த்தாரு? கடவுளுக்காக எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ கல்லூரியில் படிக்கும்போது ஞாபகம் பசங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒருத்தனுக்கும் தெரியாது. அது சொல்லும்போது அவ்வளோ அன்பில் அவன் ஒழுகுவான். மச்சான் ஒன்றும் தெரியாதுடா, யாருக்கும் தெரியாது, நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன், பரவாயில்ல செய்யலாம், இதில் எவ்வளோ இன்பம் இருக்குது தெரியுமா, இதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா, ஓ இது ஓஹோன்னு அப்படியாகும் அப்படியாகும்பா. கர்த்தர் பார்க்குறாருன்றதை மறந்துட்டான். அவன் நினைக்கிறான் கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார். அவர் பார்க்குறவரும் இல்லை, கவனிக்கிறார். அதை கேட்குறான் சங்கீதக்காரன், கேட்குறான், காதை உண்டாக்கினவர் கேளாரோ? அறிவு கேட்டவனே, காதை உண்டாக்கினவர் நீ என்ன பேசுறன்றது அவர் கேட்காதான்றார். கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? என்ன மாதிரி கேள்வி பாருங்க, உள்ளத்தை குத்தணும். அது யோசிச்சு பாரு நல்லா. இந்த காது எங்கேருந்து வந்தது? இயற்கையின் விபத்தா
அல்லது கடவுள் கொடுத்த நல்ல ஈவா? இந்த காதையும் இந்த கண்ணையும் உண்டாக்கினவர் இவர் கேட்க முடியாதா? இவருக்கு கண்ணு தெரியாதா? அவர் தானே ஓங்கண்ணையே உண்டாக்கினார், இவ்வளோ அற்புதமான படைப்பா உண்டாக்கினாரு. அப்போ அவருக்கு பார்க்க தெரியாதா? பார்க்க மாட்டாரா? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? இப்போ பாருங்க, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? கடவுளுக்கு தெரியாதுன்றியே, உனக்கு அறிவை கொடுத்தது யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அறிவு எங்கேருந்து வந்தது? ஒரு இயற்கையின் விபத்தா இது? உனக்கு யார் அறிவை கொடுத்ததுன்றதை யோசித்து பாரு. அந்த தேவன் நீ பண்ற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அறியாமல் இருக்கிறாரா? இதை கேட்டா உடனே இன்னைக்கே மனம் திரும்பிடணும். பாவம் செய்கிறவர்கள் அப்படிதான் செய்கிறாங்க பாருங்க. கர்த்தர் பாரார், கர்த்தர் கவனியார். அவர் பார்க்கறது இல்லை, கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் கண்ணை பாருங்க, உங்கள் காதை பாருங்க, உங்கள் அறிவை பாருங்க. எவ்வளவு அறிந்து கொள்ளும்படியாக கொடுத்துருக்கிறாரு. இதையெல்லாம் கொடுத்தவருக்கு ஒன்றுமே தெரியாதா? அவர் கேட்கறது இல்லையா? பார்க்கறது இல்லையா? அவர் அறிகிறது இல்லையா? அப்படி நினைக்கிறான். அவர் பாரார் கவனியார்னு சொல்கிற மனுஷன், இதெல்லாம் சிந்திக்காதவன், அவன் மிருக குணமுள்ள மனுஷன். அவன் ஒரு அனிமல் லெவலில் வாழ்றான், ஒரு மிருகத்தின் லெவலில் வாழுகிறான் அப்படிங்கிறார். என்ன ஒரு கேவலம் பாருங்க. மனுஷன் மிருகம் போல வாழ்ந்தா அது மாதிரி கேவலம் எங்கேயுமே கிடையாது. எப்படி இருக்க வேண்டிய எவ்வளோ திறந்தாழ்ந்து போயிடுறான் பாருங்க. அதான் மறுபடியும் அதுக்கு தான் வர்றோம். தான் வணங்குகிற கடவுளை குறித்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதுதான் அவன் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது. அவனை கேட்டு பாருங்க, நீ என்ன வணங்குற, கடவுளை பற்றி என்ன நினைக்கிறேன்னு பாருங்க. அவன் நினைக்கிறான் கடவுள் இந்த மாதிரி சிக்கலான ஆள், தந்திரமான ஆள், ஏமாத்துற ஆள், தில்லு முள்ளெல்லாம் பண்ணுற ஆள் அப்படின்னு நினைக்கிறான். கடவுளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஞானி, அறிவுள்ளவர், எல்லாத்தையும் அறிந்தவர், பரிசுத்தர், மாறாதவர், நல்லவர். அதான் நான் நினைக்கிறேன் என் கடவுளை பற்றி. இதை உள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஆணி அடிக்கிற மாதிரி செவுத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதை அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அது உள்ளே ஏறிடும். என் கர்த்தர் பெரியவர், அவர் ஞானி, அவர் அறிவுள்ளவர், எல்லாத்தையும் அறிஞ்சவர், அவர் மாறாதவர், அவர் நல்லவர். அப்படி நினைக்கும்போது டக்குன்னு எனக்கே விளங்கிடுது நான் எப்படி இருக்கணுங்கிறது. எப்படியோ மனுஷனை உண்டாக்கும் போது கடவுள் எல்லாத்தையும் நல்லா தான் உண்டாக்குனார். கடவுள் எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஓரளவுக்கு மேன்மையான காரியங்களை கொடுத்துருக்கிறார். மிருகங்களுக்கு கூட நல்ல நல்ல குணங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார், நல்ல நல்ல திறமைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போது இன்னும் ஆழமாக போய் இன்னும் அற்புதமான காரியங்களை அவனுக்கு கொடுக்கும்படியாக தீர்மானித்து அவனுக்கு அவைகளை தந்திருக்கிறார். மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் நம்மை உயர்த்தும்படியாக, உயர்வாக வைக்கும்படியாக மனுஷனை எண்ணி பார்த்து வேணுனே மற்றவைகளுக்கும் இவனுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கணும். உயர்வுக்கு ஏணி வச்ச கூட எட்டாத அளவுக்கு மனுஷன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி உண்டாக்கி விட்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹலோ, இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் யோசித்து பாருங்க. அடுத்தது தேவ சாயல். மனுஷனுடைய சரீரத்தை பார்த்துட்டோம், மனுஷனுடைய ஆத்மாவை பார்த்துட்டோம். இப்போ மனுஷனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சாயலை பார்ப்போம். இந்த தேவ சாயல் என்பது என்ன? நமது சாயலின்படி, ஆதியாகமம் 1:26 சொல்லுவது, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்றார். அப்போ அந்த தேவ சாயல்னா என்ன? அவரை மாதிரியே அர்த்தம், அவ்வளோதான். அவரை மாதிரி என்ன? எப்படி? அவர் பரிசுத்தர், அதே மாதிரி இருக்கும்படியாக அவருடைய சில பண்புகளுக்கெல்லாம், அந்த குணாதிசயங்களுக்கெல்லாம், குணாதிசயங்கள் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ். கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ்னால் அவர் மட்டும் அதை உடையவர் இல்லை, அவருக்கே உரிய அந்த பண்புகளை, அந்த குணாதிசயங்களை நம்மோடும் பகிர்ந்து கொள்ளுகிறார், நம்மோடும் பகிர்ந்து கொள்கிறார். சில அவருடைய குணாதிசயங்களை இன்கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாத, தனக்கே உரிய, தனக்கு மாத்திரமே உரிய பண்புகள் அவைகள். சர்வ வல்லவருங்கிறது அவருக்கு மாத்திரமே உரியவை, நம்ம சர்வ வல்லவரே கிடையாது இல்லையா? சர்வ ஞானிங்கிறதும் அவருக்கே உரிய இது இல்லையா? ஆனால்
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே, நல்லவருங்கிறது இது கம்யூனிகபிள் அட்ரிபியூட். இது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அவர் நல்லவர். ஆகவே குணாதிசயத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். நம்மளையும் எடுத்து நல்லவனாக இருக்கும்படியாக தானே உண்டாக்குனாரு. அதனால தான் அப்ரைட்டாக இந்த உருவத்தை கொடுத்தாரு. நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாக, நேர்மையாக இருக்கக்கூடியவனா இந்த உருவத்தை ஏன் கொடுத்தாரு? அவரை மாதிரி ஒரு பரிசுத்தராக இருக்கும்படியாக கொடுத்தார் இல்லையா? ஆகவே தான் மனுஷன் கெட்டு போய் பாழா போன பிறகும் அவனை திருப்பி தூக்கி நிறுத்துவதற்காக எல்லாத்தையும் பண்ணி அவனை ரட்சிக்கிறாரு. அவனை திரும்பவும் அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் பண்ணுறாரு. அதுதான் ரட்சிப்புன்றோம். அவருடைய சாயலின்படி உண்டாக்கியிருக்கிறார், அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காலத்து காயின்ஸில், காசுகளில் அவர்களை ஆளுகிற அந்த ராஜாவுடைய உருவத்தை பதித்திருப்பார்கள். அந்த ராஜாவுடைய உருவம் தான் அந்த காசுக்குரிய அந்த வேல்யூவே கொடுக்குது பாருங்கள். ரோமாபுரியினுடைய காசுனா அந்த மன்னருடைய உருவம் அதிலே இருக்க வேண்டும், இல்லைன்னா போயாண்டுருவான். அப்படி உருவத்தை பதித்து வைத்திருக்கிற அந்த காயின் போல நம்மை உண்டாக்கும் போது அவருடைய சாயலை நமக்குள்ளே பதித்து விட்டார். இது நம்முடைய கௌரவத்தின் ஒரு காரியம். கௌரவம்ன்றோமே, கனம் மகிமை என்று சொல்கிறோமே, இதுதான் கனம் மகிமை. இதெல்லாம் தெரியாத ஜனங்களுக்கு அந்த கௌரவத்தை பற்றி ஒரு எண்ணமே கிடையாது. கனம் மகிமைங்கிற அந்த இதே கிடையாது. அப்ரைட்னஸ், நேர்மை என்கிற அந்த கான்செப்ட்லாம் வழங்குறது இல்லை. உண்மையை விரும்புவது, சத்தியத்தின்படி வாழ்வது, நல்லதை செய்வது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு வழங்கி கொள்ளும்போது தான் நமக்கு வழங்க ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொள்வது மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையே தரம் மாறும். நம்ம அவரை பற்றி என்ன நினைக்கிறோமோ, அவர் எப்படிப்பட்டவர்னு நினைக்கிறோமோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அவர் சிக்கலானவர், ஏமாத்து பேர் வழி, அவர் எதையும் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். அப்போ ஏன் அவருடைய சாயலை நம்மளை உண்டாக்குனார்? எதுக்குனால அப்படி அவருடைய சாயலை நமக்குள்ள ஒரு முத்திரையாக பதித்து விட்டார்? அவருடைய சாயலை முத்திரையாக பதிச்சிட்டார்னா என்னத்தை பதிச்சிருக்கிறாரு? அவரை போல பரிசுத்தராக இருக்கும்படியாக அவருக்குள்ளே இருக்கிற அந்த அழகு என்ன? அறிவு, ஞானம், விவேகம், அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படியாக. அதுதான் அழகுங்க, அதுதான் அழகு. வெறும் இந்த அழகி போட்டிக்கு போனீங்கன்னா கூட நம்ம நினைக்கிறோம் ஏதோ அழகாக இருக்கணும், மூக்கு மொழியும் அழகாக இருந்தால் போதும் அழகி போட்டியில் ஜெயித்திடலான்னு. கிடையாது. மூக்கு மொழியை காட்டலாம் அவங்க வேறு பல காரியங்களெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க என்னது பார்க்குறாங்க? அறிவை எதிர்பார்க்குறாங்க, ஆற்றல்களை எதிர்பார்க்குறாங்க, திறமையை எதிர்பார்க்குறாங்க. அந்த பெண் எவ்வளோ அறிவுள்ளவளாக இருக்கிறாருன்றதுக்கு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அறிவு இல்லாமல் அதில் வின் பண்ண முடியாது பாருங்கள். ரொம்ப ஆழமான அறிவு, நல்ல விவரமான அறிவு இருக்க வேண்டும் அதில். அப்போ அழகுங்கிறது வெறும் வெளியில் இருக்கிற உருவம் இல்லை. இந்த உருவத்துக்கு அழகு கொடுப்பதே நம்முடைய அறிவு தான். நிறைய பேருக்கு தங்களுடைய உருவத்தை பற்றி ஒரு பெரிய கவலை. என்ன இப்படி ஆயிடுச்சே பிரதர், ஹைட்டு சரியாக வரல, வெயிட்டு சரியாக வரல, கலரு சரியாக வரல. நம்ம ஊரில் ஏதோ ஒரு பைத்தியம், இந்த கலரை மாற்றுறதுக்கு எத்தனை விற்கிறான் பாருங்கள். ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு விற்கிறான். ஏமாந்து போய் அதை வாங்கி அதை தடவி இருக்கிற மூஞ்சியும் கெட்டு போகுது. ஏன்னா நம்ம யாருன்னு வழங்கலை. நம்முடைய அழகு நம்முடைய அறிவிலே, ஞானத்திலே, விவேகத்தில் இருக்கிறது. நம்மை அழகாக்குவது நம்முடைய அறிவு, ஞானம், விவேகம் தான் நம்மளை அழகாக்குது. கடவுள் தமக்கே உரிய அழகை நமக்கு தந்திருக்கிறார். அவர் அழகானவர், அற்புதமானவர், நம்மையும் அப்படி உண்டாக்கிட்டார். நீங்க அத்தனை பேரும் அழகானவர்கள். பொண்ணுங்கன்னு பார்க்க இந்த புரோக்கருங்கள்லாம் இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, அந்த அழகு கொஞ்சம் கம்மிங்க, என்னமோ பெரிய மீட்டர் வச்சுருக்கிற மாதிரியும் அழகு அளக்கிறதுக்கு. இவன் தான் உலகத்தின் அத்தாரிட்டி மாதிரியும் அழகு கம்மி அதிகம். இதை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இதை கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் அழகாக வேணும் பிரதர்,
என் பையன் என்ன சொல்கிறான், அழகாக இருந்தால் போதுன்றான். அடப்பாதி, அவனே மிருக குணம் உள்ளவன் ஆயிட்டான்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. கடவுளுடைய இதே வளங்கலை. வெறும் அழகு இல்லைங்க. அழகுங்கிறது வெறும் தோற்றத்தில் இல்லை. அழகுங்கிறது கடவுளுடைய சாயல் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம், க்ளீனாக வாழுகிற ஒரு ஆள், தில்லு முள்ளு பண்ணாமல், கெட்ட காரியங்களில் ஈடுபடாமல், இதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக வாழ்ந்து, ஒழுக்கத்தோடு வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்ந்து, பரிசுத்தமான எண்ணங்களை கொண்டு, அப்படிப்பட்ட யோசனைகளை கொண்டு, அப்படிப்பட்ட அறிவு ஞானம் விவேகம் உள்ளவர்கள் அழகானவர்கள். ஏன் அப்படி உண்டாக்குனாரு? அவருடைய சாயலை ஏன் பதிச்சிட்டார் நமக்குள்ள? அவருடைய பரிசுத்தத்தை கொண்டாந்து நமக்குள்ள ஏன் வைக்கிறாரு? அவருடைய அறிவு ஞானம் விவேகத்தெல்லாம் கொண்டாந்து நமக்குள்ள ஏன் வைக்கிறாரு? அவரை போல சிந்திக்கக்கூடியவர்களாய், தீர்மானிக்கக்கூடியவர்களாய், சத்தியத்தை நாடக்கூடியவர்களாய், தேடக்கூடியவர்களாய், அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் நம்மளை ஏன் வைக்கிறாரு? ஏன்னா நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும், நாம் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்ம அப்படி உண்டாக்கி இருக்கிறார் அவர். அதான் தேவதூதருடைய சாயலில் நம்மளை உண்டாக்கலை. தேவதூதர்களை பிரதிபலிக்கும்படியாக நாம் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனை பிரதிபலிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டவர்கள். கெர்ஹார்ட் வான் ராட் என்ற பெரிய ஒரு ஓல்ட் டெஸ்டமென்ட் டீச்சர் இருந்தார் பழைய காலத்தில். அவர் சொல்கிறாரு, ஊரெங்கும் அந்த காலத்தில் இந்த ரோமர்கள்லாம் ஆண்டவர் காலத்தில், அதுக்கு முன்னால் உள்ளவர்கள்லாம் கிரேக்கர்கள்லாம் ஆண்டவர் காலத்தில் ஒரு மண்ணை ஆண்டான்னா அவன் எல்லா ஊர்லேயும் போய் அவன் மூஞ்சியை காட்டினதில்லை. ஜனங்களுக்கு அவன் மூஞ்சி யாருன்னே தெரியாது. ஏதோ ராஜா எங்கேருந்தோ நம்மளை ஆள்றாருன்னு தெரியும் மொழி அவன் மூஞ்சி யாரும் பார்த்தது கிடையாது. அதனால் எப்படி தான் ஆளுகிற ஜனங்களுக்கு இவனை எப்படி அறிமுகப்படுத்துகிறது? அந்த காலத்தில் வீடியோ கிடையாது, ஃபோட்டோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாட்டி வைக்கிறது எப்படி திரும்ப பண்ணாங்க? அதுக்கு தான் சிலைகள், ஊர் ஊராக சிலை வச்சாங்க. இவருடைய உருவத்தை வடிவமைத்து சிலைகளை உண்டாக்கி அந்தந்த ஊரில் கொண்டு போய் வைத்தாங்க. கெர்ஹார்ட் வான் ராட் சொல்கிறாரு, ஊரெல்லாம் சிலை வச்ச மன்னர்களைப் போல அவர்களை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஊரெல்லாம் சிலை வச்சாங்க. நம்முடைய தேவன் ஊரெல்லாம் தம்முடைய சிலையை உணர்ந்து வைக்கல, நம்மளை வச்சுட்டாரு. எல்லா ஊர்களையும் மனிதர்களை வச்சிருக்கிறார். ஏன்னா மனிதனை பார்க்கும்போது அவன் தேவனுடைய சாயலில் இருக்கிறான். எப்படி வாழணும்னு உண்டாக்கிட்டார்? அவரோட ஐக்கியத்தில் வாழணும்னு மட்டும் இல்லை, அவன் பரிசுத்தமும் சந்தோஷமும் உள்ளவனாக வாழ முடியாது உண்டாக்கிட்டார். கர்த்தருடைய குவாலிட்டி அதுதான். அவர்கிட்ட பரிசுத்தமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. உண்மையான சந்தோஷம், மகிழ்ச்சி பரிசுத்தத்தின் மூலமாக தான் வர முடியும். நீங்கள் அசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள், பாவத்தில் வாழ்ந்து பாருங்கள், சந்தோஷமே வராது. இருக்கிற சந்தோஷமும் போயிடும், தூக்கம் போயிடும், எல்லாம் போயிடும், முகத்திலே காண்பிக்கும். அது பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள், சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மனுஷன் தேவனோடு கூட அன்புரோக்கன் ஃபெல்லோஷிப்பில், அதாவது பிரிக்க முடியாத அளவுக்கு அவரோடு சேர்ந்து வாழும்படியாக எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தார் பாருங்க. மனுஷனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் உரிமையை அவனுக்கு கொடுத்துட்டார். அவன் வேணும்னு அதை தெரிந்து கொள்ளலாம், இல்லை வேணான்னு விட்டுடலாம். அவன் வேணான்னு விட்டுட்டான். அது ஆதாம் தான் பண்ணான். அவன் மட்டும் வேணும்னு அதை தெரிந்து கொண்டிருந்தான்னா அதில் தொடர்ந்து அவன் வாழ்ந்திருப்பான். பிரிக்க முடியாத அளவுக்கு தேவனோடு கூட இணைந்து வாழும்படியான அப்படிப்பட்ட ஒரு பிளெஸட்னஸ், ஒரு ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருந்தார். அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே அது வந்துருச்சு பாருங்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீவ விருட்சம் இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிடாதுன்றார். ஏன்னா அது ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருந்தது. என்னத்துக்கு அடையாளமாக இருந்தது? நன்மை எது தீமை எதுங்கிறத அது கடவுளுடைய ப்ரெரோகேட்டிவ், அதாவது அவருடைய உரிமை, அவருடைய வேலை. அதை தீர்மானிக்க வேண்டியது எது நல்லது எது கெட்டதுன்ற. அதை நீ எடுத்துக்காதன்றாரு. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதை சாப்பிடாதன்னு அர்த்தம். இது உன்னுடையது இல்லை, இது என்னுடையது. அதாவது சிலர் நினைக்கிறாங்க நன்மை தீமைன்னு முன்னாடி தெரியாமல் இருந்தால் இப்போ தான் தெரியுது அவனுக்கு, சாப்பிட்ட பிறகு தான். கிடையாது, கிடையாது. எது நன்மை எது தீமை என்று நிர்ணயிக்கக்கூடிய உரிமை கர்த்தர் சொல்கிறார் என்னது, அது ஒன்றுது கிடையாது, நீ அதை எடுத்துக்காத. அந்த உரிமையை நீ எடுத்துக்கிட்டனா போச்சு. எது நன்மை எது தீமைன்னு தெரியறதே ரொம்ப கஷ்டமாயிடும். உலகத்தில் சில இடங்களில்
சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கேட்குறாங்களாம், நீ இன்னைக்கு என்னவா இருக்க விரும்புகிறாய்? ஆணாக இருக்கணும்னு நினைக்கிறியா, பெண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறியா? யூ கேன் சூஸ். இல்லை ஏதாவது பூனையா நாயா அந்த மாதிரி இருக்க விரும்புறியா? விளையாட்டு இல்லைங்க இது. அப்படியே சொல்கிறாங்க. என்னென்னு அவங்களுக்கே நான் என்னென்னே தெரிய மாட்டேன். அவங்களுக்கு தான் என்னென்னே புரிய மாட்டேன். தான் மனுஷன், தான் ஒரு ஆண், தான் ஒரு பெண். ஆண்னா என்ன, பெண், அது கூட வித்தியாசம் தெரிய மாட்டேதுங்க. ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டானே, அதனால தான் குழப்பம். இவனுக்கு ஒன்றும் தெரியல. அதை எடுக்காத என்னாரு. ஆனால் ஜீவ விருட்சம் அங்கே வைக்கப்பட்டு தோட்டத்தின் நடுவில் வைத்தார்ன்றது. எதுக்கு? ரெண்டுத்தில் எதை செலக்ட் பண்ண? நீ அதை செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணால் நித்தியமாக நித்திய வாழ்வு உனக்கு உண்டு. அதை செலக்ட் பண்ணுன்றார். அவன் கரெக்டாக போய் என்ன பண்ணுறான்? இதை செலக்ட் பண்ணுறான். அதை செலக்ட் பண்ணாமல் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நித்திய வாழ்வை தேவன் தருகிறார். மனுஷனுக்கு வெறும் இந்த உலக வாழ்வை கொடுத்து அதோடு விட்டுருக்கலாம். உலகத்தில் வாழ்ந்து போ, செத்து போ, மண்ணோட மண்ணாக போ, அதோட முடிஞ்சது போ அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவனை கிடையாது. அது மண்ணிலேருந்து எழுப்புவேன், திரும்பி உன் சரீரத்தை கூட திரும்பி கொடுப்பேன், சாகாத அழியாத சரீரமாக கொடுப்பேன். ஏன்னா ஒரிஜினலாக அப்படி இருக்கணும்னு சொல்லி தான் உண்டாக்குனேன். பாவம் வந்து மரணத்தை கொண்டாந்துச்சு, ஆனாலும் விடுறதில்லை. நான் உனக்கு நித்திய வாழ்வை தருவேன்றார். அப்போ மனுஷனை வெறும் இந்த உலக வாழ்க்கைக்காக உண்டாக்கவில்லை, தம்மோடு கூட நித்தியமாக வாழும்படியாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமியை, மனுஷனுடைய உலக வாழ்க்கை ஆதரிக்கும்படியாக பூமியை உண்டாக்குனார். நம்முடைய ஆத்மாவை தேவனோடு கூட உறவிலே நித்தியமாக வாழும்படியாக ஆத்மாவை உண்டாக்கினார். கர்த்தர் எப்படி உண்டாக்கியிருக்கார் பாருங்க. அதனால தான் இதை குறித்து கொஞ்சம் டைம் எடுக்க விரும்புகிறேன் நான். எப்படி இந்த உலகத்தை எப்படி மனுஷனுக்காகவே உண்டாக்கினார், அவனை ஆதரிக்கும்படியாக உண்டாக்கினார். அது மட்டும் இல்லை, தன்னை போல பரிசுத்தனாய் அப்ரைட்டாக வாழும்படியாக, இப்படி நிமிர்ந்து நிற்கிறவனாக, தலை நிமிருகிறவனாக, பெருமைக்குரியவனாக, கனத்துக்குரியவன் அவனை உண்டாக்குனதுனால அப்படி வாழ்வதற்கான கற்பனைகளையும் கொடுத்தார். அந்த கற்பனைகளும் நல்லது. ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நல்ல சட்டங்கள் மாதிரி சில காரியங்களை கொடுத்தார். இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னுடைய உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதுன்னு? கர்த்தர் நம்மளை சாதாரணமாக நினைக்கலங்க. நீங்கள் நினச்சா நான் ஒரு தூசி புழு பூச்சின்றாங்க. இல்லை. ஆமாம், தூசி புழு பூச்சியெல்லாம் கூட கடவுள் தான் உண்டாக்குனார். ஆனால் உங்களை அது மாதிரி உண்டாக்கலைங்க. நீங்கள் புழு பூச்சின்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா உங்கள் மைண்டே மாறிடும். அப்படி சொன்னீங்கன்னா உங்களை புழுவாகவோ பூச்சியாகவோ உண்டாக்கவில்லை, நிமிர்ந்து நிற்கிறவராய், அறிவுள்ளவர்களாக, ஆழமானவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, சத்தியத்தை அறிந்து கொள்ளவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக, பரிசுத்தமாய் வாழக்கூடியவர்களாக, தேவனோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக அப்படி கடவுள் உண்டாக்கிட்டாரு. இப்படி உண்டாக்க வேண்டியதே இல்லை. ஏதோ இன்னொரு மிருகம் மாதிரி உண்டாக்கியிருக்கலாம். ஆனால் கடவுள் எப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை வச்சு யோசித்து பார்த்து அவர் தம்முடைய 130 சைத்தை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு அவயவத்தையும் அவர் ஞானமாய் உண்டாக்கி எப்படி இந்த ஆழமான வாழ்க்கையை வாழும்படியாக, இந்த நோபல் கிரீச்சராக நம்ம இருக்கும்படியாக, உயர் குணமுள்ள ஒரு சிருஷ்டிப்பாய் விளங்கும்படியாக கண்ணு, மூக்கு, காது எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாத்தையும் அதற்காகவே படைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை துதிப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க நீ கர்த்தரை துதிக்கலாங்கன்னு? கர்த்தரை துதிக்கலாமா? நன்றியால் உள்ள நரம்புதான். இன்னைக்கு ஆண்டவரை நல்லா துதிங்க, கரங்களை உயர்த்தி துதிங்க, ஸ்தோத்திரிங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை எப்படி மேன்மையாக உண்டாக்கி இருக்கிறீரே, என்னை அற்புதமாய் படைத்திருக்கிறீரே. ஓ, உம்முடைய அன்பை நான் எண்ணி பார்க்கிறேன் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் மாயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்வளவு பெரிய மேன்மையை, உயர்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் உள்ளங்கள் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்க எனக்கு உதவும் கர்த்தாவே. இதை ஆழமாக அறிந்து கொள்ள, இந்த காரியங்களை புரிந்து கொள்ள எங்கள் உள்ளங்கள் உண்மை மேன்மை பாராட்ட
உம்மை போல நல்லவர் ஒருவர் இல்லை என்பதை எங்கள் உள்ளங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீராக. எங்கள் உள்ளங்கள் உம்மை துதிக்கட்டும். இங்கே மாற்றல் போகிற வழியிலும் இந்த வாரம் முழுக்க உம்மை துதிக்கிற துதி உண்டாயிருக்கட்டும். நாங்கள் மிருக குணமுள்ள மக்கள் அல்ல, தெய்வீக குணமுள்ள மக்களாய் நிலைகளை உண்டாக்கியிருக்கு. உடைய சாயல் எங்களை உண்டாக்கியிருக்கு. உடைய ரூபத்தில் எங்களை படைத்திருக்கிறீர். துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு கர்த்தரை அறியாமல் வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தரந்தார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி அவராது இங்கே இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பட்டும். கர்த்தாவே, அவருடைய மனம் உம்மை நோக்கி திரும்பட்டும். தேவனே என்று உம்மை நோக்கி கூப்பிடட்டும். இயேசுவே என்னை ரட்சியும் என்று அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடட்டும். கர்த்தாவே, ரட்சிப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும். இன்றைக்கு பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அவைகளெல்லாம் படைத்தவர், அவைகளெல்லாம் கெட்டு போகும்போது ரிப்பேர் பண்ணவும் நீர் வல்லவராக இருக்கிறீர். சுகமாக்கவும் வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு வாழ்வழிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆகவே சுகத்துக்காக, விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே சுகமும் விடுதலையும் சமாதானம் உண்டாகட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக, காத்துக்கொள்வீராக. உம்மை குறித்த இந்த ஆழமான காரியங்களை எண்ணி பார்த்து மகிழ கிருபை செய்தல் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.